சொல்ற கடையவனேனே. கடையவன் என்றால் கடையனுக்கும் கதி மோட்சம் என்று சொல்லுவார்கள். கடையன் என்றால் த லோவஸ்ட் ஆஃப் த லோ. நம்ம கடையவன் நான் த லோவஸ்ட் ஆஃப் தி லோலி பர்சன் அப்படித்தான் சொல்றேன். லோவஸ்ட் ஆஃப் தி லோலி பர்சன் கடையவனேனே கருணையினான் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. ஆண்டு கொண்டார். கடையவனை ஆட்கொள்றதே பெரிய விஷயம். ஆனா இவர் எப்படி ஆட்கொள்றார்? மேலே இருந்த ஆட்கொள்ளையில கலந்து கடையவனேனை கலந்து ஆண்டு கொண்ட இப்படி கலக்கிறார். கருணையினாற் கலந்தாண்டு கொண்ட விடையவனே. விடையிலே ரூபன் விட்டுடுதி கண்டாய் என்ன விட்டுடாத, கை விட்டுடாத, விட்டுடு. விரல் வேங்கையின்தோல் உடையவனே. மன்னமுத்தர மன்னுவண்டா பிரகாசிக்கின்ற ஒளி பொருந்திய உத்தர கோஷ மங்கை கரசே சடையவனே. அடைய உடையவன் தலைக்கோலம். நான் தளர்ந்தேன். தளர்ந்தேன் என்றால் நான் தளர்ந்து போனேன். தளர்ந்து போனேன். என்னை எம்பிரான். எம்பிரான் என்றால் மயிலோடு என்று சொல்றது என்ன? என்னை தாங்கிக் கொள்ளே. இது திருவாசகம். மணிவாச குருபூச இன்றைக்குத்தான் இலங்கையில குருபூசையா இருக்கணும் என்ன. அப்ப அந்த பாடலோட நாங்க தொடங்கி இருக்கிறோம். சிவம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருமந்தத்தில் இருக்கிற பாடல். வணக்கம் ஐயா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்துணர்ந்தான் எட்டே. திருமந்திரத்துடைய பாடல். கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு நாங்கள் முழு பாடவில்லை. முதல் வரியிலை ஒன்று நின்றான் என்றால் ஒன்றவன் தானே என்பது பரசிவம் ஒன்று. ரெண்டவன் இன்னருள் என்றது அவனும் அவருடைய சக்தியின் ரெண்டு. மூன்றினுள் என்றது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூன்றிலும் இருக்கிறது மூன்று. நான்குணர்ந்தான் என்பது நான்கு நிலைகளாக உணரப்பெற்று. அது என்னென்று சொல்றார்? நான்கு நிலைகள். நான்கு உணர்ந்தான் என்பதற்கு வித்தியாசமாக சொல்லுகிறார்கள். பொதுவாக நான்கு வேதங்களையும் உணர்ந்தவன் உணரப்பட்டவன் என்பது பொதுப்பொருள். மற்றது இறைவன் விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் அந்தர்யாமி விஸ்வரூபி என்ற நான்காக உணரப்படுபவர் என்று போட்டிருக்கு. ஐந்து வென்றனன் புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு பொறிவாயில் ஐந்த வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆறு விரிந்தனன் ஆறு ஆதாரங்கள். ஆறு ஆதாரங்கள். ஏழு உம்பர் சென்றனன். உம்பர் என்றது மேல. உம்பர் என்றா மேலுலகம். இது ஏழாவது. ஏழு உம்பர் சென்றனன் என்ற ஆறு ஆதாரங்களையும் கடந்த ஏழாவது ஆதாரம் யுவதசாந்தம். எட்டு உணர்ந்திருந்த அன் என்பது அட்டமூர்த்திகள்.
இது திருமந்திர பாடம். இதை பண்ணி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதுல. நாயகர் வணக்கம். வழக்கம் சொல்லியிருக்கீங்க. இது ஆரம்பம் வலிமை ஒன்று இருக்குது, அர்த்தவாதமா பார்ப்போம். ரெண்டு எடுத்து போட்டு பார்ப்போம். அதான் இது இல்ல. இந்த சொல்லி விட்டாங்க. மண்டலம் படம் வேண்டாம் சோழம் தோன்றும் பிரதேண்ட அர்த்தவர்கள் தத்துவங்களாக இருக்கிறார் என்று முறை கூறுவார். தெரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த வருது இதான் அந்த பாட்டு. ஒரு ஆள் படிங்க பாப்போம். திருப்பி இருக்கா? ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பெற்றனன் தானிருந்தான் உணர்ந்திட்டே. என்னுடைய குருநாதர் வரைக்கிலே ஒன்றுல இருந்து சைவர்ல இருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லித்தான் முதலாவது செஷன் அவற்றை நடந்தது. இதுல ஒன்றவன் தானே, ஒன்றாய் உள்ளவன், இரண்டாவது கடவுள் இல்லை, ஒன்று. இரண்டவன் நின்னருள், 2 என்பது அவனுடைய சிவனும் சக்தியும். மற்றது நின்றனன் மூன்றினுள், மூன்றினுள் நின்றனன். அதுல பிரம்ம விஷ்ணு உருத்திரனாகிய மும்மூர்த்திகளாக நின்றனர். மும்மூர்த்திகளின் உள்ளும் நின்றனர். அதுவும் வரும். அதே மாதிரி இச்சா கிரியா ஞான சக்திகளாக நின்றனர். அதுவும் வரும். மூன்றினுள் 4 உணர்ந்தான். 4 உணர்ந்தான் என்று வருகிறது. உணர்ந்தான் என்று சொல்ல வரும். உணர்ந்தான் என்றால் இனோஸ், உணர்தல் என்றது கான்சியஸ் அண்ட் நாலேஜ் என்றதுக்கு வரும். 4 உணர்ந்தான் என்பது இங்க 4 வேதங்களைத்தான் வரும். அறம்பொருள் இன்பம் வீட்டுக்கும் வரும். 4 வேதங்களையும் ஊதினவன். 5 வென்றனன், பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் கொழுக்க நறு நின்றார் நூறு வாழ்வார் என்றது வரும். மற்றது 5 பூதங்களையும் பூத ஆதிபதி என்று சொல்றது நிறைவன். பூதங்களுக்கும் அதிபதியாக இருப்பவன் 5 வென்றனன், அதுவும் வரும். மற்றது 6 விரிந்தனன். 6 விரிந்தனன் என்பதற்கு மந்திரம் பதம் பன்னம் புவனம் தத்துவன் கலை என்னும் 6 அத்துவாக்களாக விரிந்தவன் என்றும் 6 ஆதார சக்தி. 6 அத்துவா. 6 அத்துவான்றது ஒரு வார வழி. இந்த 6 இல்லாட்டி கடவுளே விரையிலாது எங்களுக்கு. கடவுள் வாரத்துக்கு முதலாவது ஒரு பக்கம் அதுல 6ல 3 பிரிக்கிறது. முதல் 3ம் கம்யூனிகேஷன் இல்லாம வரையலாது. இப்படி ஏதோ சிந்திச்சு பார்க்கறது எங்களுக்கு ஒரு மொழி வேணும், இல்லாட்டி சிந்திக்கல. அது என்ன
ஆடு மாடு நாய் பூனை பூச்சி கூட சிந்திக்குது. அதுக்கு பாஷை இருக்குது, அதுக்கு இது இருக்கு. அதுக்கு எதிரி அது சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு இது வேணும். அப்ப அவர் என்ன வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம் என்பது அக்ஷரங்கள் எழுத்து ஒலி, மற்றது பதம் என்பது சொற்கள், மந்திரம் என்பது வசனங்கள். இப்ப இது இல்லாம ஒரு ஒன்றுமே நடக்கல கம்யூனிகேஷன். அது முதலாவது. அதுவே கராட்டிக்கு நோபடி திங்ஸ் அபவுட் காட், நோபடி டாக்ஸ் அபவுட் காட், அப்படி இருக்கு தானே. அது மூன்றும் தந்தார். அதுக்கு பிறகு அதுக்குரிய அனுபவங்களை தர வேண்டும். வேட்டு சுரைக்காக கரைக்குதவாஸ் ரெசிபி புத்தகத்தை தந்தா மட்டும் பத்தாது. சமையல் பாத்திரம் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், அடுப்பு வேணும், எல்லாம் வேணும். அப்ப அதுக்காக அவர் என்ன செய்றார்? கலைகள். கலைகள் என்பது பஞ்சகலைகள்: நிவൃத்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி அறிதல். 5 கிளைகள், இறைவனுடைய சக்தியினுடைய கிளைகள் இந்த உலகத்தை ஊடுருவி நின்று அனிமேட் பண்ணி 5 கலைகள். 5 கலைகளினூடாக 36 தத்துவங்கள். 36 தத்துவங்களை மாயிலிருந்து 36 தத்துவங்களினூடாக 224 புவனங்கள் கிரகங்களையும் தந்தார். இவ்வளவும் தராட்டிக்கு he cannot come. எங்கள் எல்லாருக்குமே அந்த வழிகளினூடாகத்தான் இறைவன் வரப்போகின்றேன். அதாவது அந்த வழிகள்ல எங்களோட வழிகள் எல்லாத்திலையும் கொஞ்சம் அடைப்புகள், தடைகள் உண்டு. அந்த அடைப்புகள், தடைகளை சோதித்து அறிகிறது தான் அத்துவா சோதனை. சோதிக்கிறது அத்துவா. குரு வந்து அதை செய்வார். அத்துவா சோதனை. 2வது அத்துவா சுத்தி பண்றது, கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்குறது. கொடுத்தாத்தான் இந்த பாதை சரியா வரும். அத்துவா சோதனைக்கு சிம்பிள். இப்ப நாங்கள் இருக்கின்றோம் என்றால், இப்ப இதில் இருக்கிறோம் என்றால், நீங்க முன்னால் இருக்கிறீர்கள் என்றால், நான் ஏதோ ஒரு விதத்திலிருந்து ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் என்று போட்டு இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். அங்கு ஒன்றும் புரியாம இருக்கும். ஒன்றும் புரியாம இருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த வாதிடுவா அதை அறிகிறது தான் அத்துவா சோதனை. உங்களுக்கு புரிகிற வழியில அதை கொஞ்சம் இலகுவாக்கி கொடுக்கறது அத்துவா சுத்தி. இருக்குதானே? இப்ப உதாரணமா தெரியும் உங்களுக்கு, இது எல்லாத்துலயும் இருக்கு அத்துவா. கிறிஸ்தவ மிஷனரிகள் முதல் எங்களோட ஊருக்கு வந்தார்கள். வந்துட்டு எங்களுடைய ஆட்களுக்கு சமயம் கொடுக்கணும். கொடுக்கணும்னா அவன் வந்த பாஷை வேறு, அதுங்களுக்கு விளங்காதன். அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க வந்திருந்து முதல் எங்களோட மொழியை படிச்சார். என்ன, எங்களோட மொழியை கொஞ்சம் படிச்சார்கள். அது நேரம் தனியே எங்களோட மொழியிலேயே அவங்களுக்கு படிப்பிக்கலாது. அப்போ எங்களுக்கு அவங்களோட மொழியை படிப்பிச்சாங்க. எங்களுக்கு மற்றது அவனுடைய விளங்கக்கூடிய அளவுக்கு எங்களை கொஞ்சம் கல்வியை தந்து அதை தந்ததான் அத்துவா சுத்தி. கல்வியை தாரது, அதுக்குரிய சூழலை தாரது, எல்லாம் தந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு பிறகு இப்ப சமயத்தை தந்தார்கள். இதைத்தான் அத்துவா சோதனை, அத்துவா சுத்தி. குருவானவர் அது செய்கிறார். அத்துவா சோதனை, அத்துவா சுத்தி. கிரியைகளையும் செய்வார்கள். இது ஞான மார்க்கத்துல நான் சொன்னது. கிரிய மார்க்கத்துல அத்துவா அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு நூல் பிடிச்சு ஒன்றையும் வெட்டி வெட்டி ஆகுதியில போடுவார். தீட்சம் பண்ணிக்கல இல்ல போய் அத்துவா சுத்தியாகும் இருந்து. அப்ப எவ்வளவுதான் குரு அத்துவா சுத்தி வந்தாலும் நீங்களும் கொஞ்சம் முயல வேணும். என்ன செய்வார்கள்? அந்த நாளில் குடும்பி இருக்கிறதானே, உச்சி குடும்பியில கொஞ்சம் மயிர் வெட்டி கடைசியாக ஆகுதியில போடுவார். அதுலதான் அந்த நூல் இருக்கு. அதுல நூல் கட்டி இது வரைக்கும் வரும். அதாவது நிபுத்தி கரையன் இது வரைக்கும் வெட்டி அந்த அதை சுத்தி பண்ணி அங்கால போட்டு அப்புறம் அங்கால அப்படியே போட்டு 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 கடைசியா குழந்தை உங்களோட சிகையும் கொஞ்சம் வெட்டி போடுவார். நீங்களும் கொஞ்சம் உங்களையும் முயற்சி பண்ணாத்தான். குருவை தனியாக அப்படியே அல்வா தீத்துறவாறு தீத்துறது அல்ல ஆன்மீகம். 6 அத்துவாக்கள். நாங்கள் இறைவன்கிட்ட போற வழி சரியை கிரியை யோகம் ஞானம். ஒரு பாதை தான் அது. ஒரு பாதையில 4 படி: சரியை கிரியை யோகம் ஞானம். நாங்க போற வழி. இறைவன் எங்கள்கிட்ட வர வழி அத்துவா. 6 அத்துவாக்களாக விரிந்தான். 7 உம்பர் சென்றது. இங்க 7 உம்பர்ன்றது இப்படி சொல்லிடணும்: பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்று 7 உலகங்களுக்கு மேற்சென்று தானேயா இருந்தார். இதெல்லாம் சுத்தமாயாவில. சுத்தமாயா உலகத்துல இருக்கிற பிரம்மலோகம், பிரம்மா இருக்கிற இடத்துக்கு அந்த பிரம்மலோகம், அடுத்தது விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், பிறகங்கால சக்தி லோகம், பிறகங்கால சிவலோகம் என 7 உலகங்களுக்கு மேற்சென்று அதுக்கு அங்காலதான் அந்த பரலோகம் வருது. சொல்றேன். நல்ல விளங்குதாது என்று தானாய் இருந்தனன்.
இட்டுண்டு வருகுதல்ல. உணர்ந்து சென்றனந்தான் இருந்தான் உணர்ந்துட்டே. எட்டு என்பது இங்க அதுக்கு அப்பாலான் என்று சொல்லுகிறார். அங்க அட்டமூர்த்தியான்னு சொல்லுது. இதுல விளக்கம் நல்லா இருக்கு. இதுதான் திருமந்திர பாடல். ரெண்டாவது படிங்க பாப்போம். ரெண்டாவது பாடல் மூன்று எடுத்திருக்க முடியாது. மூன்று எடுத்திருக்கிறோம். போற்றிசைத்தின் உயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் ஊற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே. இந்த பாட்டை எடுத்து கொடுத்துட்டு வாருங்க எங்களுக்கு. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை இன்னுயிர் மன்னும் புனிதனை உயிர்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொல்லுவார்கள். அப்ப போற்றி இசைத்து பாடி உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் மன்னும் புனிதனை சென்று அடைகின்ற புனிதன். நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை எல்லா திசைகளுக்கும் நலன் தருகின்ற நாயகி அம்பாள், அவளுக்கு நாதன் தலைவன். மேட்டிசைக்குள் தென் திசைக்கொரு மேத்திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாங் கூற்றுதைத்தானே. இதற்கு மேலாக திசைகள் எட்டுக்குள் தென் திசைக்கு கடவுளாக இருக்கிற யமனை உதைத்தவனை. மேத்திசைக்குள் அண்டா இதற்கு மேலாக திசைக்குள்ளே தென் திசைக்கு ஒரு வேந்தனாங் கூற்று. யமனுக்கு 3 டிபார்ட்மெண்ட் சொன்னான். என்ன? தென் திசை கடவுள் டெத், லோட் ஆஃப் டெத். மற்றது பிரிசன் டிபார்ட்மெண்ட் அவர்தான் நரகத்துக்கு. உதைத்தானே யான் கூறுகின்றேனே. அடுத்த பாடல் உக்கனன்றானே உலப்புலிதவர்கள் நக்கனன்றேத்திடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணியான் போற்றுகின்றேனே. ஒக்க நின்றானை என்னதான் உடனாய் நிற்பவன், ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பவன். உலப்பிலே தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடன் நம்பனை. எண்ணற்ற தேவர்கள் நக்கன் என்றால் நக்கண்ணா மன்னவன் சிவாயவே நம்பண்ணா மன்னவர் மீனிங் இருக்கு பார்க்கணும். என்று ஏத்திடன் நம்பனை. நம்பன் என்றால் நம்முடைய தலைவன். நாள்தோறும் பக்கன் நின்றார் ஏத்திடும் நம்பனை நாள்தோறும் வழிபடுகின்றார்கள். பக்கன் நின்றார் அறியாத பரமனை. உனக்கு பக்கத்துல இருந்தாலும் அறிய முடியாது, மும்மூர்த்திகளால் அறிய முடியாது, தேவர்களால் அறிய முடியாது பரமன். புக்கு நின்று உன்னி யான் போற்றுகின்றேனே. நான் சென்று புகுந்து நின்று போற்றுகின்றேன். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றேத்திடன் நம்பனை நாள்தோறும். அதை பார்க்க உலப்பிலி தேவர்கள் நாள்தோறும் நக்கன் என்றேத்திடன் நம்பனை என்று படிப்போம். பக்கன் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னி யான் போற்றுகின்றேனே.
பக்கம் நின்றார் அறியாத பெருமை என்றதுக்கு அவனுக்கு பக்கத்துல போய் அவனை அடைந்தவர்களால் கூட முழுமையாக அறியப்படாதவன் என்று சொல்றேன். முதல் பாட்டில் ஒரு கேள்வி கேட்டீங்களா? போட்டு சைத்து இன்னுயிர் மன்னம் புதினதனை என்ன பண்றாங்க? சில மலமாச கண்ட தூய இடையணைத்து நிலைபெற்றிருக்கும் தூயவன் என்று அப்படியும் எடுக்கலாம். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னம் புனிதன, உயிர்களை மன்னம் புனிதனை. மன்னம் என்பது கிட்ட போறது, அணக்க போகிறது. மற்றது ஒளி பொருந்தியதையும் சொல்றது. மன்னுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் என்றது. போறது என்றது மன்னும் புனிதனை. அப்ப இறைவன் தான், இறைவன் மன்னுகின்றன. யார் மன்னுறது என்றது கேள்வி. யார் மன்னுகிறார்கள்? இன்னுயிர் மன்னும் புனிதனை, இனிய உயிர்கள் தேடி நாடுகின்ற புனிதன். போட்டு இசைத்து, போட்டி இசைத்து, இசையால போட்டி வழி உயிர்கள். இன்னுயிர்கள் என்று சொல்லுகிற, உயிர் என்று பொதுவாக சொல்லல, இன்னுயிர் என்று சொல்லுகிற. இன்னுயிர் என்ன என்று பார்க்கலாம். இன்னுயிர் என்ற இனிமையா இருக்கிற உயிர், இனிய உயிர். இனிய உயிர் என்ற இது முத்து நிலை அடைந்த உயிர்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று இருக்கிறது. உலகெல்லாம் என்று, உலகெல்லாம் என்றது உலக இல்ல, உலகத்து உயிர்கள். அதே மாதிரி போட்டிசைத்தின்னுயிர் மன்னம் புனிதனை என்று வருது. நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதன் நல்ல மாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளு வெண்ணில் நல்ல கதிக்கு யாதொரு குறைவிலை. கண்ணி நல்லாளொடும் கழுமல நகனரர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்ல. நல்ல மாது, நல்ல மாதுக்கு நாதனை மேற்திசைக்குள் திசைக்கு ஒரு வேந்தனாங் கூற்று உதைத்தான் சொல்ற. சத்தமெல்லாம் கேட்குதுங்க. இதைப்படிங்க 4வது பாட்டு. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென் மெய்யை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீக்கி நின்றேனே. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என் மெய்யை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ற திருமூலர். இருள் நீங்கி நின்றேனே, முத்தி அடைஞ்சிட்டு. அதெல்லாம் வரும். அதுல அந்த மாணிக்கவாத படிக்க சொல்ற, சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட கத்தன் ஆண்டுட்ட வந்துட்டு. அதே மாதிரி இதை பார்த்தா தெரியுது. இகலிடத்தே இருள் நீங்கி, இருந்த இடத்துலயே இங்கேயே இருந்து எனக்கு இருள் போயிட்டுது, ஜீவன் முத்தன். பகலிடத்தும் இரவும் பணிந்தேன், இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன பொழுதும். பகலும் புகலிடத்து என் மெய்யை, புகலிடத்து என் மெய்யை, எனக்கு நீதான் மெய்ப்பொருள் உறுதி. புகலிடம் என்றது போக்கிடம். மற்றது போத விட்டானை, போதம் என்றது அறிவு. என்னை அறிய விட்டவன், அறிவித்தவன், அறிய விட்டவன். அறிகிறது தான் விட்டு ஒரு உறவை கொடுத்து. பிறையின் நோக்கம் அவரை அறிவதற்கும் அனுபவிப்பதற்கு. போத விட்டானை. அகலிடத்து அண்டத்து வித்தை, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வித்தாக இருப்பவன் அவன் தான். அதிலிருந்தான் எல்லாம் வருகுதன் வித்தை. அண்டத்து வித்தை. அகல் இடத்தார் மெய்யை, 2 இடத்துல மெய்கிறது. புகலிடத்து என் மெய்யை அகலிடத்தார் மெய். அகலிடத்தார் என்பது யாரை சொல்றார்? மண்ணுலகத்தார் அகலிடத்தார் மெய்யை புகலிடத்து என் மெய்யை போத விட்டானை. வந்த இடத்திலே என்ன உடம்பை விழச் செய்தவனும். அப்படி வராது. என்ன கருத்து போட்டிருக்கு பஞ்சாக்கர தீபத்துல? உள்ள மெய்ப்பொருளை அண்டங்களுக்கெல்லாம் வித்தாக இருப்பவனே. முதலாவது என்ன போட்டிருக்கு? அகண்ட உலகத்தில் நின்று, அகண்ட உலகத்து நின்றுள்ள அகலிடத்தார் மெய்யை என்பது இந்த மெய்ப்பொருள் அண்டங்களுக்கெல்லாம் வித்தாக இருப்பவன்.
அடைக்கலமாக புகக்கூடிய இடத்திலே அடியேனை செல்ல விட்டவனை பகலிலும் இரவிலும் வணங்கி தோற்கடித்து மாறுபட்டை பூமியின் கண் இருந்தீங்க பெற்று உய்தேன் என்றவாறு. புகலிடத்தின்மையை ஒவ்வொரு இடத்துலயும் பொருள் வந்து திருவந்திரத்துக்கு பொருள் வந்து ரொம்ப கடினமாயிருக்கு. ஒருத்தர் சும்மா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்குல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள் இது வந்து பஞ்சாக்கர தீபம் என்ற உரை திருவாரூர் எழுதின உரை. இந்த இதுல பார்த்து கொண்டால் அகலிடத்தார் மெய்யை அகன்ற இந்த உலகத்தார் அவ்வளவருக்கும் மெய்யாக இருப்பவனே அண்டத்து வித்தை இந்த அண்டங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருப்பவனே புகலிடத்து என் மெய்யை போத விட்டானே என்றது வருது. மெய்யை புகலிடத்து என் மெய்யை எனக்கு புகலிடம் அடைக்கலத்துக்கு எனக்கு மெய்யாக இருப்பவன் என்று எடுக்க வேணும். போத விட்டானே என்பது என்னை அறிய விட்டவனே என்று எடுக்க வேண்டும். இது வந்த இடத்திலே எனது உடம்பை விழச் செய்தவன் என்ற ஒரு கருத்து இருக்குது. எனக்கு அது புரியல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக கருத்து வருகிறது. அகலிடத்தார் என மக்களையே கூறினாராயினும் இனம் பெற்று உயிர்களும் கொள்ளப்படும். இது வந்து போதையிட்டார் என்றதுக்கு திருமூலனுடைய கதையை சொல்லுகிறார் சொல்லுகிறார். புகலிடத்து என் மெய்யை போத விட்டானே என்பதை வந்த இடத்துல என்னுடைய உடம்பை நீக்கி என்னோட இல்ல திருமூலர் வந்து முதல் வந்து வேற வடிவத்துல வந்து அப்புறம் மூலனுடைய உடம்புல போறாரு இல்ல அதை சொல்லதாக சொல்லுகிறார். இதுல உடம்புக்கும் இருக்கும் உடம்புக்கும் எனக்கு தொடர்பு புகலிடத்து என் மெய்யை போத விட்டான். புகுந்த புகலிடம் தானே அவருக்கு. தமிழ்நாடு வந்து திருமூலருக்கு தாய் வீடு அல்ல. திருமூலர் இமயமலைச்சாரல்ல இருந்து வாரு பாது கைலை மலைச்சாரில் இருந்து வாரு வந்து அதால வந்துதான் தமிழ்நாட்டுக்கு வாரு. வந்த பாதை இருக்குது. நேபாளம் வந்து பசுபதீச்சரம் வழிபட்டு மணிகர்ணிகை வந்து காசி வழிபட்டு அப்படியே வந்து ஆந்திராவில காளகஸ்தி வழிபட்டு அப்படியே வந்து காஞ்சியில வழிபட்டு அப்படியே வந்து சிதம்பரம் வழிபட்டு அது அப்படியே வந்து சாத்தனூருக்கு வரார். காவிரிக்கர் சாத்தனூர் வர்றார். இது பெரிய புராணத்துல இருக்கு. சாத்தனூர் மன்னுத்திரு கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பன்னுபுகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்து ஏத்தி துன்னிசடை சங்கரனார் ஏற்றதோர் நீர்கங்கை அன்னமலி அகன்துறையில் அருங்கரையில் மருங்கணைந்தார். அடுத்தது மணி ஒரே ஒரு பாடல் தானே அது. மண்ணு திரு கேதாரம் வழிபாடு இது கங்கை வரைக்கும் தான் வருகிறது. கேதாரத்துல போய் வழிபட்டு கேதாரத்துல இருந்து நேபாளத்துக்கு வந்து பசுபதீச்சர் வழிபட்டு கங்கை மணிகர்ணிகை அங்க வந்து அங்க கங்கையில வழிபட்டு அதுக்கு பிறகு இதுக்கடுத்த பாடல் வந்து காளகஸ்திக்கு வார. காளகஸ்திக்கு வந்து அந்த காலத்து பாதை அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த காலத்து நெடுஞ்சாலை பாதை அப்படின்ற பாதை காளகஸ்திக்கு வந்து காளகஸ்திலிருந்து காஞ்சிக்கு வந்து காஞ்சி தான் நம்ம பிகஸ்ட் டவுன் அவற்ற காலத்துல. நகரேஷு காஞ்சி என்று சொல்லுவார்கள். நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி என்று. இப்ப பாதைகள் எல்லாம் அதுக்கு தான் இருக்கு வந்த நாளையில. காஞ்சிக்கு வந்து காஞ்சி இருந்துதான் பிறகு அங்கால சிதம்பரம் வரும். சிதம்பரம் வந்து சிதம்பரத்துல இருந்தான் பிறகு சாத்தனூருக்கு வரும் காவிரிக்கரை. அப்ப அது புகலிடம். அங்கு என் மெய்யை என்ற உடம்பை போத விட்டானை அகல விட்டவன். பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்து இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. நந்தி அதுக்கு பிறகு மூலன் இது ஒரு அகச்சான்று இதைத்தான் பார்க்கிறோம். அடுத்த பாட்டை பாருங்க. பெற்றமும் மானம் மளவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் அடியே சிறந்தினில் நட்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. பாட்டு
இது வந்து சில பழைய திருமந்திர புத்தகங்கள்ல பாட்டு ரெண்டு ஓடுற வித்தியாசமா இருக்குது. இப்ப அதுல இப்ப இருக்கிற புத்தகங்கள்ல இது பழைய ஆதீன புத்தகங்கள்ல அப்படி வேற போடுறது. பெற்றமும் மானும் மளவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராதரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நட்பதவும் அளித்தானுங்கள் நந்தியே. பெற்றமும் மானும் மளவும் பிரிவற்ற ஆண் ஏறு மான் மழு என்பவற்றை விடாது கொண்டுள்ள என்றது. இறைவன் வந்து விடை பெற்றமண்டது விடை, மற்றது மான் மழு இதெல்லாம் வச்சிருக்கிறார். அன்றும் பிரிவற்ற தற்பரன் 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 என்றால் தன்னிலை சுதந்திரமாக நிற்பவன், தன்னிலையில் சுதந்திரமாக நிற்பவன். இறைவனை தவிர வேறு ஒருத்தரும் தற்பரன் இல்லை. கற்பனையாகும் சராதரத்து அற்றமுன் நல்கி, கற்பனையாகும் சராசரத்து அற்ற முன் நல்கி கண்டா சரா அசரம் என்றா அசைகிற அசையாத உலகங்கள், அசைல இருக்க அசைவுள்ள அசைவற்ற இந்த உலகப் பொருள்கள் இதெல்லாம் கற்பனை என்ற என்ன போன்று நின்று மறையும். அதுவும் தாரார், இவ்வுலக இன்பங்களும் தாரார் தானே. அப்ப கற்பனையாகும் சராசரத்து அற்றமுன் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதவும் அளித்தான். தன்னுடைய பாதத்தை என்னுடைய தலையிலே வைத்து தன்னுடைய பாதத்தை தந்து முத்தியும் தந்த, இகமும் பரமும் தந்த, இவ்வுலகம் அவ்வுலகம் ரெண்டும் தந்த. பெற்ற மும்மானும் அளவும் பிரிவற்ற தற்பரன், அது விளங்குது எங்களுக்கு. கற்பனையாகும் சராசரத்து அற்ற முன் நல்கி, கற்பனையாகும் சராசரத்து அற்ற முன் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதவும் அளித்தான் எங்கள் நந்தியின். அடுத்த பாடல் படிங்க. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடென் மருமாமே. என்ற கிளாஸ்மேட்ஸ சொல்றேன். நந்தி அருள் பெற்ற, நந்தி என்பது இங்க சிவனை சொல்லுது, அவருக்கு உபதேசித்தது நந்தி சிவன். நந்தி அருள் பெற்ற நன்னாதரை நாடிடின் நந்திகள் நால்வர், நந்தி 4 பேர் இருக்கணும் கீழே இவரோட படிச்சாக்க. சிவயோக மாமுனி, சிவயோக முனிவர் என்றவர் படிச்சிருக்கிறார். மன்று தொழுத பதஞ்சலி, சிதம்பரத்திலே சென்று வழிபட்ட பதஞ்சலி முனிவர் வெற்ற கிளாஸ்மேட். பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் எல்லாம் இருக்குது, பதஞ்சலியினுடைய கிளாஸ்மேட். வியாக்கிரமர் புலிக்கால் முனிவர், அவரும் வந்து இருக்கிறார். என்றிவர் என்னோடு என் வருமாமே 8 பேர் கிளாஸ்மேட்ஸ் சொல்றாங்க. அடுத்தது நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாவதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன். இவர்களை நாத பரம்பரை என்று சொல்றது, நாத பரம்பரை. தீட்சா நாமம் கொடுத்துட்டு நாதன் 2 பேர் வைப்பார்கள். நாதன் 2 பேர் வைப்பாங்க. என்னுடைய குருநாதருடைய பேர் என்ன? குஞ்சித பாத நாதன், தீட்சா நாமம். நந்தி அருளாலே நாதனாம் தேர் பெற்றேன் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன், மூலன்கிட்ட போனது. அப்ப இதுக்கு சொல்லுவார்கள் என்று கேட்டா, திருமூலர் அங்கே இருந்து வந்திருக்கிறார். கைலிய மலைச்சாரல்ல இருந்து வந்து திருக்கேதாரத்தை வழிபட்டு, பசுபதீச்சரத்தை வழிபட்டு, காசியில விஸ்வநாதரை வழிபட்டு, காளகஸ்தியில வழிபட்டு, காஞ்சியில ஏகாம்பரரை வழிபட்டு, சிதம்பரத்தில் நடராஜரை வழிபட்டு சாத்தனூருக்கு வார. சாத்தனூர் வந்த பிறகு அங்கே இவருக்கு சாத்தனூர்ல இருந்த மூலன் இவருக்கு இங்கத்தை உபதேசம் சொல்றார் என்ற ஒரு கருத்தொண்டு இருக்கு. என்னோட கருத்தொண்டு இருக்கு, கருத்து தான்.
ஏனென்றால் நந்தி அருளாலே மூலனை நாடினேன். மூலனை நாடினேன். அப்ப திருமந்த இவருடைய விஸ்டம், இவருடைய ஞானம் அந்த வடக்கில இருந்து வந்த ஞானமும் தெற்கில இருந்து வந்த ஞானமும் சேர்ந்து வந்த ஞானம் என்று சொல்லுவார். அப்படி ஒரு விளக்கம். நந்தி அருளாவது செய்யும் நாட்டினில், நந்தி அருளாவது செய்யும் நாட்டினில், நந்தி அருள் செய்கின்ற நாடு தந்தமணி நாடு. தமிழ்நாட்டிலே நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே, அவர்தான் இவருக்கு வழிகாட்டினார் என்று சொல்றார். இதுல நந்தி அருளாவது செய்யும் நாட்டினில் என்றத நந்தி அருளாவ செய்யும் தென்னாட்டினில் என்று வரும். தென்னாடுடைய சிவனே போட்டி என் நாட்டவர்க்கு முறைவா போட்டி என்று இருக்குத்தான். நந்தி அருள் செய்கின்ற தென்னாடு என்று. அப்ப நந்தி அருளாலதான் அவர் அங்கு இருக்கிறார். புது இடம் தானே, அப்ப அப்படி சொல்றார் நந்தி அருளால. அடுத்து என்ன சொல்றார்? மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்தரு காலாங்கி கஞ்ச மலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. தன்னுடைய சீடர்களை சொல்றார். மந்திரம் பெற்ற வழிமுறை, என்னிடமிருந்து மந்திர உதயம் பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையன், இந்த எழுவரும் என் வழியா. இதுல எங்களுக்கு காலாங்கி என்றவருடைய பெயரால சில பாடல்கள் இருக்குது. காலாங்கி சித்தர் என்று சொல்லி சொல்றது பாடல்கள் இருக்குது. மற்றவர்களுடைய இதுகள் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பாயிரத்துல வருகிறது. நாங்கள் அந்த பாயிரத்தை விட்டு நாங்கள் சிவனுடைய பாட்டுக்கு கொஞ்சம் போவோம். சிவபரத்துவம் என்று இருக்கு, இதை படிங்க. சிவனொடுக்கும் தெய்வம் எங்கும் தேடினும் இல்லை. படிங்கோ. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடோ பாரிங்கும் யாவரும் இல்லை. புவனங் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடொப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனங்கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடை முடி தாமரையானே. தவனச்சடை முடி என்ற என்ன? நனைந்த என்று நினைக்கிறேன். தவனம் என்பது நனைந்த சடைமொழியாக இருக்க வேண்டும். தவன சடைமொழி. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனங்கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. நல்லது. தவன மண்டல தவன சடைமுடி என்று வருகிறது. இதுல தவனம் என்றது வேற, தவண சடை முடி என்றது விச்சென்று சேர்ந்திருக்கு. தவனம் என்றது தவனம் என்ற சொல்லோட தடைமொழி சேர்ந்திருக்கு, விச்சன்னா சேர்ந்திருக்கு. ரெண்டு சொல்லு புணர்ந்து ஒரு சொல் அது வருது. அப்ப சடைமுடிக்குத்தான் தவணம் பெறவன். தவத்தின் பயனாக உள்ளவன் என்று விரிக்கலாது. விரிந்த தவண சடைமுடி என்றது நனைந்த சடைமுடி என்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீர்மெலிவேணியன் என்றதுக்கு தானே, அதான் தவணச்சடை. தவனம் தென்னுக்கு இனிமையான பொருள் இருக்கான்னு சொல்லி தேன் என்றதுல இருந்தான் தேன் என்ற மாதிரி தென்னங்க சதவென்ற மாதிரி மட்டும் இனிமையான செந்நிறம் பொருந்திய ஊத்துவ சகஸ்திர தாமரையில் விளங்குபவன். என்னண்டு
சொல்லுங்க. செந்நிறம் பொருந்திய ஊர்த்துவ சகஸ்திரதனத்தில் சகஸ்ரதல தாமரையில் தாமரையில் விளங்குபவன். பாருங்க, விளங்குபவனாம். எத்தனை விதமான பொருள் வருகிறது. நாங்கள் திருமந்திர புத்தகம் இங்கால 3 புத்தகம் 2 புத்தகம் பஞ்சாக்கர தீபம் என்ற உரை இருக்குது. மற்ற தீபம் நீங்க என்ன சைவத்துல பாக்குறீங்களா? இல்ல, திருமந்திர விரிவுரை. ChatGPT-ல ஒருத்தர் பாக்குறாரு. அப்படி பாளையதம் திருமந்திரத்துல 5வது பாடல். வனங்கடந்தன்று பொன்னொழி வெந்தவனச்சடை ஒளித்தாமரையானே இவனொடக்கும் தெய்வம் தேடினுமில்லை அவனை ஒழ்ப்பார் அவனொடப்பார் இங்கு யாவருமில்லை புவனங்கடந்து அன்று பொன்னொழி மின்னந்தவனச்சடை முடித்தாமரை பொன்னொழி மின்னன் தவளச்சடை முடி பொன் போல ஒளி மின்னுகின்ற ஒளி பொருந்திய பிரகாசம் பொருந்திய தவனச் சடைமுடி தாமரையானே தாமரை மலரில் இருப்பவன். அது எங்க இருக்கிறான்? இந்த தாமரை இதய தாமரையில் இருப்பவன். இப்ப சகஸ்டார தாமரை என்று அம்மா சொன்ன சகஸ்திரதளத்தன் என்று போட்டிருக்கு. சகஸ்திரதளம் சகஸ்டதளம் இதய தாமரை என்பதுக்கு மலர் மிசையினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்ந்த. அப்ப இதய தாமரை. நல்லது. இது நாங்கள் எங்களுடைய பழமையான பாட்டுக்கு வருவோமோ. என்ன கடைசியா படிச்ச நாங்கள் மாணிக்க வாசகருடைய குரு பூசைக்கு என்ன நாளைக்கு இலங்கையில இன்னைக்கு ஐயா. இலங்கையில இன்னைக்கு இப்பதான் ஜோமார் எழும்பி நித்திர தூங்கி கொஞ்சம் எழும்பி தேன் நல்ல சுட சுட காஃபி குடிக்கணும். டீ அல்லது காஃபி. தொண்டை கரை கறக்குது. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஐயா, திருவாசகத்துல இருந்து ஏதாவது ஒரு பகுதி எடுத்து படிச்சு விளக்கம் பார்ப்போம் ஐயா. திருவாசகத்தை பார்ப்போமா? அதுல இருக்கிற புத்தகத்துக்கு திருவாசக புத்தகம். கொஞ்சம் கூட பதம் இருக்கு. என்னோட புத்தகம் ஒரே புத்தகம் அங்க சிலதுகள்ல எல்லாத்தையும் பதம் பிரிச்சிருப்பாங்க. மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பார்ப்போம். பிரார்த்தனை 10 பார்ப்போம். தெரியுதா? நின்னடியாரோடன்று வாழா கழித்திருந்தேன். புலந்து போன காலங்கள் பூண்டு நின்றது இடர்பின்னால். உலந்து போனேன் உடையானே உலவா இன்பத் துடர் காண்பான். அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற
அடியேற்கே. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். நீ திருப்பெருந்துறையிலே வந்து இறைவன் செய்து கொண்ட பொழுது அடியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் கழித்து இருந்தேன். புலந்து போன காலங்கள் புகுண்டு நின்றது இடர், பின்னால் உலர்ந்து போனேன். உலர்ந்து போன காலங்கள் என்றா அதுக்கு பிறகு நிறைய காலம் போயிட்டுது. இப்ப அந்த காலத்துல அப்ப இது போயிட்டுது. புகுந்து நின்றது இடர், பின்னால் அதுக்கு பிற்பாடு எனக்கு பல இடர்களும் வந்தது. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர், பின்னால் உலர்ந்து போனேன். நல்லா காய்ஞ்சு போனேன் என்றால் நினைத்து ஏங்கி வறண்டு போனேன். உலர்ந்து போனேன் உடையானே, என்னை உடைமைப் பொருளாக கொண்ட என் தலைவனே. உலவாய் இன்பச் சுடர் காண்பான் அலர்ந்து போனேன். அணையாத இன்பம் தருகின்ற சுடர், அதை காணுவதற்காக காண்பான் அலர்ந்து போனேன், காண்பதற்காக அலர்ந்து போனேன். அருள் செய்யாய் ஆர்வங்கூற அடியேற்கே என்று சொல்ற. அடுத்த பாடல் ஆடியார் சிலர் உன் அருள் பெற்றார், ஆர்வம் கூற யான் அவமே. முடையார் புணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். கடியேனுடைய கடுவினையை களைந்துன் கருணை கடல் பொங்க, உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதொருக அருளாயே. அடியார் சிலர் உன் அருள் பெற்றார், ஆர்வங்கூற. சில அடியார்கள் உன்னோடு சேர்ந்து வந்த அந்த அடியவர்கள் அந்த அவனுடைய அருளை பெற்றார்கள். யான் அவனே முடையார் பிணத்தின் முடிவின்றி, நான் வீணாக நாற்றம் பொருந்திய இந்த உடல், அதான் பிணம், முடையார் பிணம். அது முடியாமல், அந்த விட முடியாமல் முனிவால் அடியேன் மூக்கின்றேன். கோபம் காமம் குரோதம் உதவியவற்றினூடாக கிடந்து என்னுடைய வாழ்நாளை வீணாக செலுக்கின்றேன். முடையார் புணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். கடியேன் உடைய கடுவினையை களைந்து, கொடிமையான என்பது கருத்து. கடியேனுடைய கொடியவனுடைய கடுவினைய கொடிய வினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க, உடையாய் என்னை உடைமைப் பொருளாக கொண்டவனே அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே. முதலாவதிலே உருக அருளாய் என்றுதான் கேட்பார், இங்கேயும் உருக அருளாய் என்று சொல்றார். என்ன சொல்றாருண்டா, முந்தியெல்லாம் உன்னோட இருந்தனான் தான், அனுபவித்தினான் தான். அப்ப இப்ப அந்த மாதிரி உருவது இல்லை. அப்ப அதை உருகத்தா அந்த இதை விட்டுட்டேன் கேட்கிறேன். அடுத்தது அருளார் அமுதப்பெரு கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கு அளந்த இருளாக்க இது பொறுத்தே எய்தேன் கண்டாய் அம்மா நே. மருளார் மனத்துவோர் உண்மத்தன் வருமால் என்றிங்கு என கண்டார், பெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. அருள் ஆர் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த. மாணிக்க வாசகரோடு இருந்த அடியவர்கள், சிவபெருமானோடு இருந்த அடியவர்கள் எல்லாரும் சிவபெருமான் திருப்பரந்துரையிலிருந்து போன பொழுது கொஞ்சம் பேர் கடலிலே போய் அழுந்து போனார்கள், கொஞ்சம் பேர் நெருப்பிலே விழுந்து போனார்கள். இதெல்லாம் திருவாசகத்துல போற்றி திருவள்ளுவர் வரும்.
அப்படி போனார்கள் என்று சொல்றார், அவரே சொல்றார். இங்க சொல்றார் அந்த கடலை அமுத பெருங்கடல், அதனுடைய அருட்கடல், அதுக்குள்ளே புகுந்தார்கள். கடல்வாய் அடியார் எல்லாம் பூக்கலந்த அவர்கள் எல்லாம் போக இருளாராக்கை இது பொறுத்தே இருள் ஈர்க்கின்ற ஆணவ மலம்தான் இங்க இருள். அந்த இருளால் மூடப்பட்ட இருளால சூழப்பட்ட இந்த ஆக்கை, இந்த உடம்பை இது பொறுத்தே எய்த்தேன், இதை நான் தாங்கி நான் பிழைத்தேன். எய்த்தேன் என்றா பிழைத்து, அதுல இருந்து போகையில கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் மயக்கம் உள்ள மனம் உன்வத்தன் வருமால் என்று எங்கு என்னை கண்டார் வெருளா வண்ணம். இங்கு என்னை கண்டார் வெருளா வண்ணம் என்ன கருத்துப்பட்டிருக்கிறாங்க? மயக்க மனிதனுடைய பித்தன் வருகிறான் இவர்களை பார்ப்பவர்கள் அஞ்சா வண்ணம். அப்படித்தான் நான் இங்க யோசிக்கிறேன். மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கு என்னை கண்டார் வெருளா வண்ணம். மயக்கமான மனத்தோடைய பைத்தியம் பிடிச்சவன் என்று இங்க வாரான் என்று மற்றவர்கள் என்னை கண்டு விரலா வண்ணம். மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே, உன்னுடைய மெய்யன்பை நான் பெற வேண்டும். மற்றவர்கள் பழிக்கா வண்ணம், மற்றவர்கள் பித்தன் என்று சொல்லாத வண்ணம் என்னை உன்னுடைய அருள் வேணும் என்று கேட்கிறார். பித்தரே என்று மை பேசுவார் பொருளெல்லாம் என்றுக்குத்தானே. அடுத்தது வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி இணை அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டனேற்கும் உண்டாங்கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி இணை அருளால் ஆண்டாய். வேண்டும் வேண்டு மெய்யடியார் உள்ளே விரும்பி இணை அருளால் ஆண்டாய். என்ன சொல்லுது? உங்களுக்கும் என்ன ஓமை இருக்கா? சரி, பரவாயில்ல. மெய்யடியார் வேண்டும் மெய்யடியாருக்குள்ளே என்னை விரும்பி அழைத்து ஆண்டு கொண்டாய் என்று வரும். இடர்கள் ஐந்த அமுதே அருமாமணி முத்தே தூண்டா விளக்கின் சுடர் அணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாங்கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதலே. உன்னுடைய அன்பைத்தான் வேண்டுகின்றேன் என்றுதான் கேட்கிறார். நினைக்கிறேன் ஆண்டு கொண்டிருந்தேன் உன்னை வேண்டுகின்ற மெய்யடியார்களையே கருணையால் என்னை முன்ன மெய்யடியார் இடையே என்னை ஆண்டு கொண்டாய். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் என்றது உன்னை வேண்டுகின்ற மெய்யடியாரிடையே என்னை ஆண்டு கொண்டாய். அதனால் என்னுடைய துன்பத்தையும் எடுத்தாய். ஏன் விரும்பத்தகாத ஒன்றையும் விரும்பாது அன்பினையே விரும்புதல் உண்டாகுமோ அது எனக்கு. அடுத்தது மேவும் முந்தன் அடியாருள் அடியாருள் விரும்பியானும் மென்மையே காவி சேருங்கயற்கண்ணாள் பங்கா உன்றன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்க யானதென்ன யானெனதென் அறியாது நம்பி அறுதலே. மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மென்மையே காவி சேருங்கயற்கண்ணாள் பங்கா
உந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி ஆக்கை யான் எனதென்று இன்று யாதும் இன்று அறுதலே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் உன்னை அணைந்து உன்னை நாடுகின்ற அடியார்களுக்குள் நானும் விரும்பி சேர்ந்து மென்மையே மெய்மையாக உன்னை சேர்ந்தேன். காவி சேரின் கயற்கண்ணால், இங்க காவி என்பது நான் நினைக்கிறேன் கண்ணுக்கு புசுற மையாக இருக்க வேணும், பார்க்க வேணும். காவி சேரும் நீல மலரின் தன்மை வந்த நீலம் போன்ற மலை. காவி சேரும் என்றது அந்த கலர், ப்ளூயிஷ் பிளாக் கலர் தான். நீலோட்பழம் பூ. நீலோட்பழத்தை சொல்லல இதுல. இதுல வந்து காவி சேரும் என்பது இதுல வந்து கண்ணுக்கு எழுதுற மையத்தான் சொல்லுதுங்க. காவி காவி சேரும் கண் நன்றி. பண்ணியாச்சியா? காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உண்டன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த உண்டன் கருணையினால் இந்த பாவிக்கும் இந்த உன்னுடைய பரமானந்த பழங்கடலை சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று யாதும் என்று யாறுதல் எனக்கும் வருமோ, அந்த நிலை வருமோ? யான் எனது என்ற இதுகள் இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டு உன்னுடைய ஆனந்த கடலை, பரமானந்த பழங்கடல், பழங்கடல் என்றார். பழங்கடல் என்றது எட்டர்னல், என்றும் முடியாது பழசு. அறவே பெற்றார் நின்னன்பர் அந்தமின்றி அகநகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியாய்ப் பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாளா இன்பமா கடலே. அறவே பெற்றார் நண்பர் அந்தமின்றி, என்னுடைய அடியவர்கள் முடிவில்லாத இன்பத்தை பெற்றார்கள். அகநகவும் புலமே கிடந்து புலனாயேன் புலம்புகின்றேன். உள்ளத்தே நெக்கு நக்குருகவும் நான் உன்னிடம் வந்து சேராமல் வெளியிலே கிடந்து புலை நாயேன் என்றார். புலனாயேன் என்றது கீழான நாய். புலம்புகின்றேன் உடையானே பிறவே வேண்டும் மெய்யன்பு, பிறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாளா இன்பமா கடலே. அந்த இன்பத்தை எப்படி சொல்றாரு? அவ்வளவு பேரா, அதை பேர் தடுக்க இயலாது. ஒளியா, அந்தமில்லாது. பிரிவில்லா மறவா, அதை மறக்கவும் முடியாது. நினையா, மறக்காது என்று நினைக்கிறது. நினையா அளவிலா, அளவில்லாத என்று. மாலா இன்ப மா கடலே சொன்னார்கள். என்னது எல்லாம் சொல்லி போட்டு சொன்னார்கள் என்ற கடல் பரமானந்தம் என்று வரும் அந்த கைவல்ய நவநீத பாடத்துல. இந்த இன்பத்தை சொல்லிக்குள்ள இன்பத்துக்கு ஒரு அளவுகோல், மெஷர் ஆஃப் ஜாய் என்று இருக்குது. அளவுகோல் வைக்க சொல்றார். ஒரு மனிதன் திடகாத்திரமான உடம்பும் ஆரோக்கியமும் பெற்று இந்த உலகத்துல இருக்கிற சகல போகங்களும் பெற்று இருந்தானண்டா அது ஒரு மனுஷ ஆனந்தம். அந்த மனுஷ ஆனத்தின் 100 மடங்கு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம்.
அதை விட 100 மடங்கு தேவகந்தர்வருடைய ஆனந்தம். அதனுடைய 100 மடங்கு கர்மதேவர் தன்னுடைய செயல்களினாலே தேவநிலை அடைந்தவருடைய ஆனந்தம். அதனுடைய 100 மடங்கு பிறவியிலேயே தேவர்களாக வந்தவுடைய ஆனந்தம். அதனுடைய 100 மடங்கு பித்ருதேவருடைய ஆனந்தம். அதனுடைய 100 மடங்கு என்ன இந்திரனுடைய ஆனந்தம். அதனுடைய 100 மடங்கு பிரகஸ்பதியுடைய ஆனந்தம். அதனுடைய இப்படி எல்லாம் போய் எல்லாம் வந்து ஒரு துளி பிரம்மானந்தம் என்றது வெள்ளக்கடல். கைவல்யானது ஒரு பாட்டுல வரும். இந்த சொல்ல இவ்வளவு ஆனந்தமும் தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல இந்த ஆனந்த மெஷர் ஆஃப் ஜோய் என்று வருது. இந்த ஆனந்தத்தை சொல்லி போட்டு பிரம்மானந்தம் வெள்ளக்கடல் என்று வருது. அது ஒப்பீடு. இதுலயும் ஒன்றை சொல்றார். இந்த ஆனந்தத்தை சொல்றார். பேரா ஒளியா பிரிவில்லா. பேராண்டா பேர்த்தெடுக்க முடியாது, ஒளியா ஒழிக்க முடியாது, பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாலா இன்ப மா கடலே சொல்றாங்க. அதே மாதிரி அது வந்து என்ன, அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே, அதுவும் அதைத்தான் கம்பேரிஷன் ஒரு சொல். தரணிகளு வானாலும் திருவரேனும் பங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. But without ever losing sight of our common humanity. நாங்கள் அடுத்த பாடல பார்ப்போம். Police officer யாருடைய was also shot at their home nearby, but they survived. Couple's funeral comes a day after a day in their home. Was also killed in the attack. Were lying in state at the Capitol. Linda Boardman is the first woman ever to receive the honor. You're watching Toronto's breaking news, CB24. The Toronto Blue Jays taking on the Boston Sox. Not a good day. எல்லாரையும் மீட் பண்ணி விடுங்க. தேவையான பொழுது மட்டும் அண்மையை பற்றி போட்டு கதைங்க. இது கடல். அடுத்த பாடல். கடலே அணையானந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கியே சற்று இங்கு இருந்த அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தா ஒளிந்தே கழிந்து ஒளிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே. கடலே அணைய ஆனந்தம். இதுதான் போயிருந்தாங்க வெள்ளக்கடல் பிரமானந்தம். கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண. இவன் பாரவன் எல்லாரும் எல்லாம் அனுபவிச்சு கொண்டு போறான் ஐயா. ஒரு அங்கலாய்ப்பன். கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி சற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன். நான் நாயேன், எல்லாம் உன்னுடைய இன்பம் எனக்கு உரித்தானது. ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் இருந்து இங்கே இருந்து இடர்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்டவன் நின்றவன் எல்லாம் நல்லா அனுபவிச்சு கொண்டு போறான். இது முறையோ? கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கியே சற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி
என்று உணர்த்தால் தொழிந்தே கழிந்தொழிந்தேன். என்னை உடையவனே, நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எனக்கு அந்த உணர்வு வரையில, அந்த கருத்து வரால, அது வராம நான் ஒளிந்தேன். சுடரார் அருளால் இருள் நீங்க, உன்னை சுடர் போன்ற அருளாலே என்னுடைய இருள் நீங்கும்படியாக சோதி சோதியே இனித்தான் துணியாயே, இனிமேல் என்றால் நீ திருவருள் செய்வாயாக. சித்தம்பை துணிதல் என்றா முடிவு எடுத்த. நீ முடிவெடுக்கணும், நான் இல்லை. அடுத்தது துணியா உடுகாருள் பெருக தோன்றும் தொண்டர் விடை புகுந்து துணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேகின்றேன். அடியார் அடியார் உனக்குள்ள அன்புந்தாராய் அருள் அழிய தனியாது ஒல்லை வந்தருளேன் தளிர்பொன் பாதம் தாராயே. இந்த கருத்தை பாப்ப என்ன சொல்றாரு. துணிந்தே மனமுருகி உன் அருள் பெருகும்படி விளங்கும் அடியாரடியே கூடி வலிமை பொருந்திய மூங்கிலை போன்ற சிந்தையுடைய யான், சித்தத்தை உடைய யான் இருந்து மெலிகின்றேன். உன் உள்ளத்தில் அருள் மிகுந்து கூட்டமாக பொருந்திய உன் அடியார்கள் உன்பால் கொண்டுள்ள மெய்யன்பையும் எனக்கு தருவாயாக. காலந்தாழ்த்தாது விரைவாக எழுந்தளி தலை போன்ற பொன்னடிகளையும் தருவாயாக. தனியா துணியா உருகா அருள் பெருக. துணியா உருகான்றது துணிந்து உருகி, இந்த முடிவு திட்டத்தோடு திடமான உள்ளத்தோடு உருக்கத்தோடு அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து நாடகத்தால் நானும் அடியார் போ நடித்து வீடகத்தே புகுந்திடவே மிக பெரிதும் பிறகின்றேன். நானும் அடியார் அவரிடம் புகுன்றேன். அவர்கள் ஒரு ஓர்மத்தோட இறுக்கமாக உன்னை பிடிக்கின்றார்கள், துணிந்து பிடிக்கின்றார்கள், உருகி அன்போடு பிடிக்கின்றார்கள், அருள் பெருக உன்னை பின்பற்றுகின்றார்கள். அந்த தொண்டரிடையே நான் புகுந்து, எனக்கு அப்படி கொண்டும் உருகுதும் இல்லை, இதென்பதும் இல்லை. நான் இந்த மரம் மாதிரி நிற்கின்றேன். மூங்கில் இணைஞ்ச மரம், நான் மரம் மாதிரி இருக்கின்றேன். திணியார் மூங்கில், திணி என்பது திண்மை, மற்ற திண்மை ஒன்றிய மலம் மாதிரி எனக்கு மனமும் உருகுதும் இல்லை, வளையுதும் இல்லை. மற்ற முத்திர மூங்கில் வளையாது. திணியார் மூங்கில் சிந்தையேன், நான் உன்னை நோக்கி வளைகிறேனும் இல்லை, உருகிறேனும் இல்லை. சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன். வேஸ்டிங். அணியார் அடியார் உனக்குள்ள அன்புந்தாராய். அணி என்பது இங்கு அவர்களுடைய இலட்சணத்தை சொல்லுவது. அகத்திலக்கணங்கள் 10, புறத்திலக்கணங்கள் 10. பக்திக்கு அகத்திலக்கணங்கள் என்றா உள்ளுக்கு வந்தக்கிறது, புறத்திலக்கணம் என்றா வெளியிலே. வெளியிலா விபூதி அணிதல், ருத்ராக்கம் அணிதல், சிவனடியாரோடு செய்தல், சிவசாத்திரம் படித்தல் எல்லாம் புறத்திலக்கணங்கள். அகத்திலக்கணம் வேண்டா நெஞ்சுருகுதல், கண் கலங்குதல், உடம்பு நடுங்குதல், வேறு நினைத்தல், நாத்தழுதழுத்தல், இதெல்லாம் அகத்திலக்கணம். அப்ப அது அணியார் ஆரண்டா சேர்க்கப்படுகின்ற அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்புந்தாராய். அந்த அடியவர்கள் ஆறு இந்த பக்தி இலட்சணங்கள் எல்லாம் பொருந்தி அடியவர்களுடைய அன்பை எனக்கு தாராய். அவர்கள் உனக்கு வச்சிருக்கிற அன்பிற்கு தானே, அதே மாதிரி நானும் உங்களை அன்பு வைக்கிற அந்த அன்பை தாராய். அருள் அழிய தனியாது தொல்லை தனியாது ஒல்லை வந்தருளி. அருளழிய தனியாதொல்லை வந்தருளி. காலந்தாழ்த்தாது விரைவாக இழைத்தருளி. தனியாதுண்டா தனியாண்டா முள்ளவான் தனிந்து, தனியாது ஒல்லை வந்தருளி விரைவாக. தளிர் பொற்பாதம் தாராயே. உன்னுடைய தளிர் என்றது ஃப்ரெஷ்.
வருகிறது. படிங்க. தாராருளொன்றின்றியே தந்தாய் என்றும் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோம் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகாம் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. திருச்சிற்றம்பலம். பெருமையுடையோனே, எனக்கு தாராத அருள் ஒன்றுமில்லாது முழுவதும் தந்தனை என்று உன் அடியார் எல்லாரும் மகிழ்ந்திருந்தனர். யான் மட்டும் வேட்டவர் போல வருந்துவேனோ. சிறப்பு பொருத்திய உன் தருவர்களால் என் சித்தத்தை திருத்தி ஆண்டருடைய சிவலோகநாதனும் பேரின்பமான நிலையில் என்னை நீங்காமல் வைத்தல் வேண்டும். தாரா அருளொன்று இன்றியே போட்டு விடுங்க. இல்லை போட்டு தாரா அருளொன்று இன்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார். உன் தமரெல்லாம் உன்னுடைய ஆக்கள் எல்லாரும் தாரா அருளொன்றின்றியே தந்தாய், தருவதற்கு இனி ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு தாழ்ந்துட்டார் என்று உன்னுடைய ஆக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆரா நின்றார். அடியேனும் அயலார் போற அயர்வேனோ, நான் அவையிலிருந்து வேறு கால் மாதிரி இருந்து அயர்ந்திருப்பேனோ. சீராரருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, உன்னுடைய சிறப்பான அருளினால என்னுடைய சிந்தனையை திருத்தி, சிந்தனையை திருத்துறது அவற்றை வேறுதான். சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். பேரானந்தம் பேராமை என்றால் நீங்கிறது, பேர்த்து நீங்காம இருக்கணும். பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. இதுல என்னண்டா, இது சொல்றது நிஷ்டை நிலை, நிஷ்டை கலந்த நிலை என்று சொல்றது. நிஷ்டையில் இருக்க உண்டா இருந்து அந்த அனுபவத்துல இருக்கிறது. இதுல கலந்த உடனே கலைந்த பிறகு இவருக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன் வந்துடும், ஒரு தாகம் வந்துடும். அப்ப அந்த இதெல்லாம் படிக்கிறார். இதுக்காக அவருக்கு ஞானம் இல்லைன்னு இல்லை, அவர் அனுபவிச்சதால ஐயோ திருப்பியும் போகணும்னு கேட்கிறார். அந்த அந்த இதை கேட்கிறார் நிஷ்டை. அடுத்தது மானார் பங்கா வந்திப்பார் மதுரக்கனியே மனநகா நானோ தோளாய் சுரையொத்தால் நம்பித்தார் வாழ்ந்தாயே. ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகோ உள்ளத்தை கோனே அருளும் காலந்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே. மானே பங்கா, மானை போன்ற பாகங்குரிய உமைபான்மையை ஒரு பாகமாக உடையவன். வந்திப்பார் மதுரை கனியே, உன்னை வணங்குபவர்களுக்கு இனிமையான கனியே. மனன்னகா நானோ தோளா சுரையொத்தால், நான் மனன் என்னுடைய மனன் விலகாது கடினமான மனிதரை எனக்கு நீ ஒரு நான் துளைக்கப்படாத ஒரு சுரைக்காயை போய் இருந்தார். என்ன துளைக்கப்படாத சுரைக்காய்? சுரைக்காய் எப்ப துளை போடுறது? சுரைக்காய் கறி காய்ச்சது தெரியும். முத்தி போனா ஐயா மேலால வெட்டி போட்டு அதுல எல்லாம் அதை எடுத்து போட்டு முட்டி மாதிரி வச்சிருக்கேன். அதுதான் காய் பெருசா தான் இருக்கு, மேல வெட்டாட்டிக்கு உள்ளுக்கு தண்ணி சேர்க்கிறது. அதுதான். அப்ப என்ன சொல்றார்? தோளா நானோர் தோளா சுரையொத்தால், உன்னுடைய அருள் பெய்து கொண்டுதான் இருக்குது. எந்த சுரக்காயில தான் இந்த தோளை போடையில, அப்ப எல்லாம் வெளியில தான் உள்ளுக்கு வருவதில்லை. நானோர் தோளா சுரையொத்தால் நம்பித்தால் வாழ்ந்தாயே.
இருந்தால் நம்பியித்தால் நம்பி என்றது இறைவனைத்தான் சொல்றேன். நம்பி என்று இத்தால் வாழ்ந்தாயே. ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகிப் பெருகும் உள்ளத்தை கோடே அருளுங்காலத்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே. என்னுடைய ஊனுக்குள்ள நீ இருக்கிற, என்னோட உடலுக்குள்ள என்னோட உயிருக்குயிரா இருக்கிறார் தானே. அப்ப ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை அருளும் காலம்தான் என்றோ கூடுவது. எப்பதான் தர போறேன்? வாழ்ந்தாயேண்டா வாழ்ந்து போதீர் என்று சொல்றதுக்கு தானே. கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியட்டேன் வட்டல் மரம்போல் நிற்பேனோ. ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளுருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே அருள் கலந்தே. கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். உன்னுடைய அடியவர்கள் கூடி கூடி சிரிப்பார்கள் களிப்பார்கள் ஆனந்தமாக பேசுவார்கள். வாடி வாடி வழியட்டேன் வெட்டல் மரம்போல் நிற்பேனோ. நான் செத்த பட்டம் மரம் மேல நிற்கிறேன். ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளுருகி பெருகி நக்கு நக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே. இந்த நிலை எனக்கு வர வேண்டும் என்று வரும் என்று கேட்கின்றேன். பிணங்கி பிணங்கி உடையவனாகிய உன்னுடன் சேர்ந்து மனமுருகி பூரித்து நெகிழ்ந்து கூத்தாடி கூத்தாடி ஆனந்தமேகம்படி ஒன்றாக கலந்து அருள் செய்வாயாக. கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியட்டேன் வட்டல் மரம்போல் நிற்பேனோ. கூடி கூடி உடையாயோடு கலந்துள்ளுருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் புரிந்தே அதுவேயாக அருள் கலந்தே. அதுவேயாக நல்லது. கேள்வி ஏதாவது இருக்குதா? அந்த ஓம் நம சிவாய திருமூலர் திருமந்திரத்துல மொத்த பாடல்கள் 28 பாடல்கள் ஐயா. அதுல நீங்க சொன்னீங்க ஐயா அந்த மண்ணு திருக்கேதாரத்துக்கு பிறகு கங்கை நீர் துறையாடி கங்கை நீர் திரவையாடி கருத்துரை நீள் கடலேற்றும் அங்கனார் தாம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்தேத்தி. அவிமுக்தம் என்றது காசி. சரி. மங்குள் வளர் வரைவிந்த மண்ணு பருப்பதம் இறஞ்சி திருப்பரப்பதம் மல்லிகார்ஜுனத்துக்கு போய் திங்களணி சடையார் திருக்காலத்தி மலை சேர்ந்தார். திருக்காலத்தி மலைக்கு போய் சேர்ந்து நீடு திரு காலத்தி நிலவுதான் தானுவை வணங்கி சுவாமிய தானுவைனா சிவலிங்க தானுவேண்ட சிவலிங்கம் தானுவை வணங்கி ஆடு திரு அரங்கான ஆலவனம் தொழுதேத்தி. திருவாலங்காடு திருவாலங்காடு தானையா? ஆமா. தேடும் இருவருக்கறியார் திரு ஏகம்பரம் பணிந்து கட்சி ஏகம்பத்துக்கு போய் மாடுயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வைகினார். காஞ்சி நட்பதி அங்கமர் யோக முனிவர்களை நயந்து போய் கற்புரிசை திருவதிகை கலந்திரஞ்சி கரை கண்டர் கூத்தாடுகின்ற அம்பலம் திருவதிகைக்கு போய் அற்புத கூத்தாடுகின்ற அற்புதத்துக்காடுன்ற அம்பலத்துக்கு வார அம்பலம் சூழ் திருவீதி பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூரில் வந்தணைந்தார். கடைசியில சிதம்பரத்துக்கு தான் வந்து திரும்ப அதுக்கு பிறகு அங்காலும் போகுது படிங்க. சிதம்பரத்தோட நிக்கல. பெரும்பற்ற புலியூர் என்றது சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயர். எவ்வுலகும்
எவ்வுலகும் உய எடுத்தருளிய சேவடியாரை ம் செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவற திளைத்து ம் வவ்விய மெய்யுணர்வின் கண்வரும் ஆனந்த கூத்தை ம் அவ்வியல்பில் கும்பிட்டங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார். சிதம்பரத்துல அதுக்கப்புறம் சரி. தடநிலை மாளிகை புலியோர் தன்னுளரை திரிஞ்சு போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே ம் விடமளித்தது எனக்கருதி மேதினைக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். காவிரி கரைக்கு போறார். அடுத்தது காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்தாடி கடந்தேறி ம் ஆவின் அருங்கன்றுரையும் ஆவடு தந்துரை அணைந்து ஆவடுதுறை ஓ சேவில் வரும் பசுபதியார் செழுங்கோயில் வலம் வந்து ம் மேவு பெரும் காதலினால் பணிந்தங்கு விருப்புறுவார். திருவாவடுதுறை அதுக்கப்புறம் அந்நிலைமை தானத்தை அகலாத தொருகருத்தே முன்னியழும் குறுப்பினால் மூளும் ஆதாரவெய்த ம் பின்னும் அகன்றேகுவார் பேணவரும் கோக்குலங்கள் ம் பொன்னி நதி கரைப்புறவில் புலம்புவனம் எதிர்கண்டார். பேலும் வெங்கால போய் பொன்னிதி கரையால இன்னொரு போறார். அந்தனர்த்தம் சாத்தனோர் ஆமைப்பார் குடித்தோன்றி சாத்தனூர் முந்தை முறை நிறைமேய்ப்பான் மூலன் எனும் பெயருடையான் வந்து தனி மேய்க்கின்றான் வினைமாழ வாழ்நாளை வெந்தொழில்வன் கூற்றுண்ண வீடல் நிலத்திடல் வீழ்ந்தான். இங்கதான் அந்த பயணம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் வருது. இது முழுமையா வடிவா வந்திருக்கு அவருடைய பாடல் பாத்தீங்களே. இது திருமூலருடைய புராணம், பெரிய புராணத்துல இருக்குது. அவர் வந்த பாதை இருக்குது. நான் சொல்றது அந்த நாளில ஹைவே இதுதான். காஞ்சிபுரத்திலுக்கும் சைனாக்கும் தொடர்ந்து இருக்குது. பட்டு சைனால தான் தொடங்கினது. பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி சைனால இருந்து வந்தது. பட்டு நெய்கிறத காட்டி வச்சு பாருங்க. அது அந்த காலத்து ஹைவே. இதாலதான் இங்க இருந்து போதிவர்மன் சைனாக்கு போனது. அந்த 6ஆம் அறிவண்டோ 7ஆம் அறிவண்டோ படம் பாத்தீங்க. அதுக்கு அந்த பாதை தன் காஞ்சியிலேருந்து தான் அங்க போறேன். காஞ்சியிலேருந்து தான் இங்க பாருங்க. அந்த பாதை வந்து அப்படித்தான். திருக்கேதாரம் யோசிச்சு பாருங்க. திருக்கேதாரம் மேலே வடிச்சாருல திருக்கேதாரம். திருக்கேதாரத்துல இருந்து அங்க இருந்து போய் அடுத்தது நேபாளல பசுபதீஸ்வரர். நேபாளல பசுபதீஸ்வரர்ல இருந்து பிறகு இந்தியால வந்து அவிமுக்தம் என்ற காசி. காசியில இருந்து அடுத்ததா திருப்பருப்பது வந்து மல்லிகார்ஜுனன். அங்க இருந்து காளஹஸ்தி. காளஹஸ்தியில இருந்து திருவாலங்காடு. திருவாலங்காட்டுல இருந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர். காஞ்சிபுரத்தில இருந்து திருவதிகை. திருவதிகைக்கு பிறகு சிதம்பரம். சிதம்பரத்துக்கு பிறகு அங்கால காவிரி கரையால போய் அங்கால என்ன அடுத்தது பிறகு திருவாவடுதுறை. திருவாவடுதுறையில இருந்து ஓட்டு அப்புறம் அங்கால சாத்தனூருக்கு போறேன். சரியா பாது? நல்ல விளக்கம் ஐயா சிவா. இந்த வழியாக போய் பார்க்கணும். திருமூலம் நடந்த பாதை நடக்க வேணும். சரி ஐயா. கேதாரத்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க பாருங்க. கேதாரத்துல இருந்து நடக்கலுவா. ஓம் ஐயா சுவாமி. வருடக்கணக்காக வந்திருக்கிறேன். அங்க இருந்து வர்றா நாள் கணக்கு சென்றிருக்கு. ஒன்றென்னு கேட்டா அந்த நாளையில வருடக்கணக்கு சென்றிருக்காது. எல்லாம் காட்டுப்பாதை இல்லை, ஹைவே அப்பவே வந்துட்டுது. ஹைவே சக்கரவர்த்தி காலத்தில் ஒன்றிருந்தது. சரி. அசோக சக்கரவர்த்தியின் காலம் எப்ப? எப்ப அசோக சக்கரவர்த்தி காலம்? 2000 வருஷம் பாருங்க. அசோகா ஏனென்றால் புத்தர் பிறந்து 2500 வருஷம். ஓமையா. புத்தர் முடிஞ்சு நினைக்கிறேன் 500 வருஷத்துக்கு பிறகுதான் இலங்கைக்கு பௌத்தம் வந்த ஞாபகம் எனக்கு. அப்படியா? சங்கமித்த காலம். அப்ப இந்த காலத்துல இருந்து எப்ப வருது அது? அசோக சக்கரவர்த்தியுடைய காலம் BC 232 இருக்கு.
பிசி 232 அந்த நேரத்துல அந்த ஹைவே அப்ப அங்கே இருந்து வரைக்குள்ள அந்த ஹைவே அந்த நாளில் இருக்குது. சங்கமித்த இலங்கைக்கு வந்த ஹைவே மகாவம்சத்துல இருக்குது. அவ வந்து அங்க நோர்த்ல இருக்கிற அங்க இருந்து ஒரு ஹைவே சவுத்துல இருக்கிற ஒரு பௌத்த இடம். இந்த இடத்துல புத்த விகாரை இப்போ எடுத்துட்டு நம்ம அந்த பழைய புத்த விகாரையை கண்டுபிடிச்சாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற புத்த விகாரை வரைக்கும் ரோட்டா அந்த ரோட்டு அந்த வீதி முழுக்க மடங்களும் உணவுச்சாலைகளும் இருந்தது அசோகன் காலத்துல. இப்ப நோர்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஒரு ஹைவே இருந்திருக்கு அங்க இருந்து. இப்ப நேர வர வேண்டியதுதான். அப்ப அந்த ஹைவேல கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருக்கு. 230 பிசி அல்லோ. அப்ப அந்த 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 ஹைவேல சில மாற்றங்கள் நடந்திருக்கு. காஞ்சிபுரம் பிறகு முன்னுக்கு வரைக்கும் காஞ்சியும் பௌத்த தலைமை தான் இருந்தது. முந்தி காஞ்சியில தான் அவங்களோட பௌத்த ஸ்கூல் எல்லாம் இருந்தது. அந்த காலத்து பல்கலைக்கழகம் வந்திருந்தது. நாலந்தாள் பிறகு இருந்தவரை அந்த காலத்துல காஞ்சியில இருந்தது பௌத்த இது. அதுக்குத்தான் சைனால இருந்து வந்தவை படிக்கிறதுக்கு. அப்ப அந்த இது இருந்திருக்குது. அப்ப அந்த பாதை தான் இதுல இருக்கிறது. இப்ப இதே பாதைகள் இதை விட மற்ற பாதைகள் பிரதானம் பெற்ற உடனே இது பிறகு இல்லாம போயிடும். என்ன அப்படித்தானே? ஆனா திருவாவடுதுறையில ஐயா திருமூலர்ட சமாதி இருக்கு ஐயா. திருமூலர் சமாதி திருவாவூரில் இருப்பதாக சொல்லுகிறார். ஒவ்வொரு இடங்கள்ல சித்தருடைய சமாதி இருக்கிற திருவாவூர் தான் இருக்குன்னு சொல்லுகிறார் சமாதி. அது மகாபாரத பாகிஸ்தான், இந்தியா, பீகார், வங்காளதேசம் வரை செல்ல மிக நீளமான வர்த்தக பாதை அவருடைய காலத்தில். என்னது பாகிஸ்தான், இந்தியா, பீகார், வங்காளதேசம். அது அந்த பக்கத்துக்கு, இது நோர்த்துக்கு, பிறகு சவுத்துக்கு போயிடும் அங்க இருந்து. வழி வழிய மடங்கள் தண்ணீர் இதெல்லாம் இருக்குது. என்ன பாதைகள் எல்லாம் அப்படித்தான் ஹைவே இருந்தது அசோக சக்கரவர்த்தி காலத்துல. அந்த மெயின்டெனன்ஸ் அந்த சிஸ்டம். ஆகவே திருமூலர் வந்ததுக்கு அவ்வளவு நாள் சென்று இருக்காது. ஒரு 3-4-5 மாசத்துல வந்திருப்பேன். மற்ற அந்த வழியில குதிரை பாதைகள் வண்டிகள் எல்லாம் வந்திருக்கு. வந்திருக்கு. அது பெரும் போக்குவரத்து பாதையாத்தான் இருந்தது. சொல்லுங்க. மாணிக்கவாசருடைய பாடல்கள்ல இந்த பாடல்கள்ல பார்க்க அந்த இடைப்பட்ட நிலைமை ஒன்று அவருடைய வரலாறு தெரியும். இடைப்பட்ட நிலைமை ஒன்று தெரியும். இடையில அதுல இருந்து வந்து திருப்பி அந்த அனுபவம் தாராய் உண்டுங்கிற பாடல்கள் நிறைய இருக்கு. அது விழுங்குகின்றேன் வினையேன் விக்கினேன் விதியின்மையால் என்று வருவன். வழங்குகின்றாய் ஆரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் விதியின்மையால் என்று படிப்பேன். நீதான் முழுக்க ஆய்க்குடன் ஓவெல்ம் என்று சொல்றது. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையினால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நீ தாரா, but I am not fit enough yet to receive that. என்று சொல்றேன். தன்னுடைய சமய மார்க்கத்துல மாணிக்கவாசருடைய வழி வந்து ஒரு வித்தியாசம். மாணிக்கவாசகர் தான் தான் இருந்த நிலையிலிருந்து விட்டு இன்னொரு நிலைக்கு வந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்தவர், பாண்டிய மன்னனோட இருந்தவர்,
இல்லறத்தில் இருந்தவர். அது எல்லாத்தையும் விட்டு துறந்து இலவாங்க. ஒரு ஒரு சிக்னிபிகண்ட் இது. நாயன்மார்களுக்குள்ள இப்ப இறைவன் வந்து ஆட்கொண்டு வந்து அவருடைய 2 கோலமும் இருக்குது என்ன திருப்பெருந்துறையில. அந்த முதலமைச்சராயிருந்த கோலமும் இருக்குது, பிறகு துறவியா வந்தவராக சிற்பமா இருக்கு. 2 இருக்கு. 2 இதுலயும் பாரு. அவருடைய காலத்திலே திருப்பெருந்துறை துறைமுகமாக இருந்திருக்குது பெரிய. இப்ப அது பெரிய துறைமுகம் இல்லை. இப்ப அந்த இடத்துல கடல் இல்ல ஐயா. கடல் இல்லையா? இல்ல ஐயா, கடல் இல்ல அந்த பக்கத்துல. ஆஹ் ஏன்னா இப்ப நாகப்பட்டினம் அந்த ராமேஸ்வரம் அங்கிட்டு தானே ஐயா கடல் இருக்குது. திருப்பரங்குறையில கடலே இல்லாம போய் வருங்க. துறையண்ட பேரும் போயிடுது. அட்லீஸ்ட் இலங்கையில் இருந்தாலும் துறையண்ட பேரோட கடல் இருக்குது. கொழும்புத்துறை, சிலாபத்துறை, பருத்தித்துறை, எல்லா துறைகள்லயும் கடல் இருக்குது. இந்த காங்கேசன்துறை, திருகோணமலையில அதுல பக்கத்துல. அதுல இன்னொரு துறை அராலித்துறை. சரி. மற்றது சம்பில் துறை. சம்பில் துறை தான் சுழிபுரம். அப்ப சங்கமித்த வந்து இறங்கினது சம்பில் துறை. நாங்க போனோம் ஐயா. அந்த சம்பில் துறைக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் அங்க வந்திருந்த வந்து ஜம்பு ஓலப்பட்டினம். ஜம்பு ஓலப்பட்டினம். அதான் நம்ம ஜம்பு கோல பட்டுனான் போட்டிருக்கிறான். போட் பார்த்து நீங்களே. ஜம்பு கோலப்பட்டினம். ஜம்பு கோலப்பட்டினத்துல ஜம்புநாதர். அங்கே இருந்த கோயில்லாம் ஜம்புகேஸ்வரம். திருவானைக்காவிலே இருக்கிற ஜம்புகேஸ்வரம் வேறு, இது வேறு. அப்ப அவற்ற பேராலதான் ஜம்புகேஸ்வரர், ஜம்புகோலப்பட்டினம். மற்றது யாழ்ப்பாணம் என்ற ஜம்புகோலப்பட்டினம் தான் யாழ்ப்பாணம் பட்டினமா வந்தது. இது ஒன்றும் யாழ் கண்ணுக்கு தெரியாத யாழ்வாடி வந்த எல்லாம் சும்மா கதை. ஜம்புகோலப்படுன ஜம்புகோலப்பட்டினம் அப்படியே வந்து வந்து மருவி யாழ்ப்பாணம் பட்டினமா போச்சு. இப்ப பேர் சரியா வருது தானே உங்களுக்கு? இப்ப யாழ்ப்பாண பட்டினமேய பெருமாளை என்று முதல் அந்த பேரை முதல் பார்க்கிறோம் திருப்புகழ். அருணகிரிநாத திருப்புகள்ல தான் யாழ்ப்பாண பட்டணமேவிய பெருமாளை போட்டு பாருங்க வரும். யாழ்ப்பாண பட்டினமேவிய பெருமாளைன்னு வரும். இந்தியாவில் இருக்கிறதுக்கும் தெரியாது. அவர்கள் இருக்கத்தம்புலியூர் என்று சொல்லுவார்கள். அது திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய இடத்தை அப்படி பாடி இருக்கின்ற அது அல்ல. நான் இலங்கைக்கு வந்த பொழுது யாழ்ப்பாணம் வந்து அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் பாடி இருக்கிறார். எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல அவர் எந்தெந்த கோயில்களில் பாடினாரும் தெரியாது. நல்லூர் அப்ப இருந்ததோ தெரியாது. யாழ்ப்பாணாயன் பட்டினமேவிய பெருமாள் என்றா அப்ப யோசிக்கிறார்கள். இப்ப கோட்டை இருக்கிற இடம் இருக்கல்லோ, அந்த இதுகளுக்கு அங்கால அந்த அதுகளுக்குள்ள ஒரு கோயில் இருக்கலாம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்றார்கள் அது யாழ்ப்பாணாயன் பட்டினம் என்றது நல்லூர் ராஜதானி, இங்கே இருந்த கோயிலைத்தான் பாடினார்னு சொல்லுகிறார்கள். கந்தவனக்கடவையையும் பாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு கதிர்காமம் தேமம் திருக்கோணமலையும் அப்படியே பதிகமா வந்திருக்கு. அதுதான் யாழ்ப்பாணாயன் பட்டினமேவிய பெருமாளை என்ன பாட்டுல வருகிறது. நீங்க சொன்னது அந்த பாட்டுல கடைசி வருது. பாட்டும் வருது. பாட்டும் வருது. ஏன் நான் அந்த மாணிக்கவாசகரோட போட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆவுடையார் கோவில்ல கிடைக்குதானே இப்போ பகிர்ந்து கொள்ளங்களுக்கு. ஆமா யாழ்ப்பா அகமதியினால் இயற்றப்பட்ட நாகப்பட்டினம் திருப்புகழ் கதாநாயகம் ஆகும். பாடல் கலைக்கு இது வந்தவர் முதலமைச்சராக இருந்த பொழுது. ஆமா இது அந்த படத்தை மட்டும் ஒரு பிறப்பித்து காட்டுங்க. 2 படம் இருக்கு அதுல. ஒன்று முதலமைச்சராக இருந்த பொழுது பார்த்தேன். இப்பதான் ஒரே நிமிஷம். இதுதான் ஆஃப்டர் என்லைட்மெண்ட்.
ஆனா ஃபுல் பாஸ்டர் இல்லை. நீங்க முதல் போட்டது இருக்கு, முடியோட இருக்கிறது இருக்குல்ல, ஆமா அதுதான் அவருடைய முதலமைச்சராக இருந்தது. ஆமா, அது திருப்பி போடுறேன். மற்ற போஷர் வந்து முழங்கால் வரைக்கும் இது உள்ளது, அங்க இருக்குது கீழே. அத கைய கட்டி கொண்டு இருப்பாரு. அதுதான் அவருடைய அடுத்தது, அது அந்த படம். இது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு படத்துல கைய கட்டி கொண்டு இருக்கிறார் ஐயா. நல்ல உயரமான ஒரு ஆள், 5 அடி உயரத்தை கிட்ட இருக்குது அவருடைய முதல் படம். முதல் படம் இதை சொல்றீங்களா? போனுங்க பாபு, முழங்கால் வரைக்கும் இருக்கும் அந்த அவருடைய. இதுதான் அவருடைய இது இங்க இருக்கு. ஆமா, துறவெடுத்தவர் கௌபீனத்தோடு இருக்கிறார். ஆமா, கையில புத்தகமும் இருக்கு. என்ன ஞான மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கையில புத்தகம் வைக்கிறது. இந்த எங்கட சந்தனாச்சாரியார் 5 பேரும் கையில வச்சிருக்கணும். சரஸ்வதி வச்சிருப்பா. வட்டப்படத்து முடியோட இருந்த படம் மட்டும் போடுங்க. அதை எடுப்போம் அடுத்தது. முடியோட இருக்கிறது முதல் படம் காட்டினீங்க, பெரிய முடியோட மேல போகுது. இந்த இருக்கு, இங்க இருக்கு, பார்த்தேன் கீழே இருந்தது. இந்த ஒரே நிமிஷம், இந்த இருக்கு, இதுதான் அது. நான் ஃபுல் பாஸ்டர் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்தது இந்த இதுதான் பிஃபோர். இதுதான் ஒரு முதலமைச்சரா இருக்கு. ஆடை அலைகளோட இருக்கிறது. அப்ப முதன்முறையா இங்கதான் அந்த நாங்க சைவத்துல துறவை பார்க்கிறோம். விலவழிங்க திருநாவுக்கரசர் துறவி, ஆனா அவர் காவியில இருந்து வெள்ளையாடைக்கு உண்டு. அவர் துறவியா இருந்தார், முதலே சமணத்துல துறவி தானே. மற்றது எங்களுக்கு இவர் மூர்த்தி நாயனர், மும்மையால் உலக ஆண்ட மூர்த்திக்கு மடியேன், அவரும் துறவி. அவர் அரசராக ஆண்டும். அவர் 2 பேரும் அந்த ஒபிஷியலா துறவு சொல்ல 63 மாணிக்க வாசகர் தான் அந்த ஒபிஷியலா துறவு. யாரு சிறுத்தொண்டர் குடும்பத்தோட தான் இருந்தவர். ரிட்டையர்மெண்ட். அவர் மன்னருக்கு இதாக இருந்தார், தளபதியாக இருந்து சொல்றது. அவரு மாணிக்க வாசகர் அமாத்திய பிராமணர். மாத்திய பிராமணா பிராமணருக்குள்ளே ராஜ்ய சேவை, பொலிட்டிக்கல் போஸ்ட்ல இருக்கிறாங்கள அமாத்திய பிராமணன் சொல்றது. மாணிக்க வாசகர் இப்படித்தான் அமாத்திய பிராமணன். அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி பரஞ்சோதியாரும் அமாத்திய பிராமணன். பரஞ்சோதியார் என்பது அதுலேயும் வரும். மற்றதுல இந்த பிள்ளை இருக்குத்தான் சீராளன் பிறந்து 10ஆம் நாள் முடிய தொடக்க கழிக்கிறார். அதுவும் வருகிறது தொடக்க கழிதல். அப்போ பெரிய புராணத்துக்கு 10ஆம் நாள் முடிய 11ஆம் நாள் தொடக்க கழிக்கிறார். இந்த 2 படமும் ஒன்றா இருக்கு ஐயா. அமைச்சரும் நல்லா இருக்கு, கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இது நிறைய அந்த இதுன்னு நினைக்கிறேன். அது சொல்ல முடியாது. சிவபெருமானும் குதிரையில வந்த அந்த கதை இருக்குத்தானே, அத சொல்ல முடியும். அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அவருக்கு தீட்சை கொடுத்த அந்த இது இருக்கான்னு பாக்குறேன். அதுதான் தேடிட்டு இருக்கேன். குறுந்த மரம் இருக்குதுல்ல அங்க இருக்கு, இன்னும் இருக்குயா? அதுதான் பார்த்து தேடிட்டு இருக்கேன். இலங்கையில இங்க இருக்குது, மட்டக்களப்புல மாமாங்கேஸ்வரர் கோயில்ல குறுந்தவரம் இருக்கு. மட்டக்களப்பு
யாழ்ப்பாண திருப்புகழையா பூத்தார் சூடும் கொத்தலர் குழலி என்ற திருப்புகழ். பூத்தார் சூடும் கொத்தலர் குழலி. இதுல மாணிக்க வாசகருடைய சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டேன். மாணிக்கவாசருடைய காலத்தை சொல்றதுக்கு இலங்கையில பௌத்தம் இருந்தது. இலங்கையில இருந்து ஒரு மன்னன் போய் அங்க வாது செய்கின்றான் என்று வருகிறது. இலங்கையில இருந்த பௌத்த மன்னன் யாரு? தமிழ் மன்னர் பழைய புத்தர் கோயில் எல்லாம் இருக்குது. சமண இலக்கியம் மாதிரி பௌத்த இலக்கியம் மணிமேகலை மணிமேகலை வந்து பௌத்த இலக்கியம் தமிழ்ல. மணிமேகலையோட சிறப்பு என்னன்னு கேட்டா இல்ல, மணிமேகலை தான் முதல் சைவ என்ற சொல்லுவது வருது. அதுல சைவ என்ற சொல்லு மணிமேகலையில முதல் வருகிறது. மணிமேகலை வந்து ஒவ்வொரு சமயத்தை ஆட்கள்கிட்டே அந்தந்த சமயத்தை கேட்பார். அதுல ஒரு ஆள்கிட்ட சைவத்திலேயும் கேட்கறது வருது உண்டு. மற்றது இன்றைக்கு எங்களுக்கு சிவஞான சித்தியால நாங்கள் அளவையியல் என்று நாங்கள் பார்த்தோம். விளங்குறதுக்கு எல்லாமே லம்போதரம் சொல்றதெல்லாம் விளங்குறது கஷ்டமா தான் இருக்கு. சிவஞான சித்தியால அளவையியல்ன்றது முதல் 17 பாட்டு. இந்த லாஜிக், இந்த பிரமாணம், இந்த பிரத்யட்சம் அதெல்லாம் பார்த்தோமே, அதுக்குரிய விளக்கம் எல்லாம் மணிமேகலையில தான் இருக்கு. மணிமேகலையில தான் அதற்குரிய விளக்கம் எல்லாம் இருக்கு. பின்னுக்கு பார்த்தா மணிமேகலையில அந்த காலத்து லாஜிக்கல் எல்லாம் போட்டு எல்லாம் இருக்கு. அங்கேண்டா புஸ்தகம் எடுத்திருக்கோம். இங்க உங்களுக்கு புஸ்தகங்கள் வரையில மணிமேகலை எடுத்து பார்த்தா வருது. மணிமேகலையில இன்னும் ஒன்று இருக்குது. அதுல முதல் வந்தது மறந்துட்டு இன்னும் வந்து சொன்ன பிட்டடியில வரைஞ்சது உண்டு. முதல் அதுல வருது. குருந்த மரமா? ஓம் ஐயா. ஆமா. உபதேச காட்சி. மரங்களை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கிற சிங்கள பௌத்தர்களை பார்க்கணும். அண்டாபுரத்துல இருக்கிற அரச மரத்தை எப்படி வச்சிருக்கிறாரு. நாங்கள் மரத்தை சுற்றி உடனே கான்கிரீட்டும் கல்லால கட்டி போடுவோம். அது இல்லை, உண்மை மரத்துக்கு பிரீத் பண்ண வேணும், நிலம் வேணும், வேரோட வேணும், சேதர பொருள் சேர வேணும். அது இந்தியால வந்து அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேக்ரெட் மரம்னா உடனே மஞ்சள் பூசி குங்குமம் பூசி அதை ஒரு வழி பண்ணிடுவாங்க. மஞ்சள் பூசுறது பரவாயில்லை, இந்த சுத்தவரை அந்த சிமெண்ட் கல்லு போட்டு கட்டுறதெல்லாம் ரொம்ப வேற ரொம்ப ஓட விடாது. நான் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தேன், இது போட்டிருக்கிறாங்க சுத்தவரை போட்டு அந்த இரும்புல நெட் கம்பி மாதிரி போட்டு, இரும்பு தடிச்ச கம்பி போட்டு கீழே விட்டுருக்குறாங்க. அப்ப மேல வந்து ஃபேம் ஆயிருக்குது நிலம், ஆனா அதுக்குள்ளால தண்ணி காத்து எல்லாம் கீழே போகும் மண்ணுக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல கோயில்ல தலைவர் விஷயம் அப்படிதான் இருக்கு, சுத்தவரை எல்லாம் கட்டி கட்டித்தான் இருக்கு. ஆனா நல்லது. திரு யாரு கோதசன் ஐயா இருக்கிறாரா? ஐயா வரையில. அப்ப இந்த திருப்புகளை படிக்கலாம். என்னென்ன தொடங்குற அந்த திருப்புகள்? பூத்தார் சூடுமா பாப்போம். ஐயாட்ட சந்தேகம் கேட்கலாம். கேளுங்க. அந்த இதோட இந்தியான் பாடத்தோட தொடர்பு இல்லை. என்னண்டா இப்ப எங்க மாமாங்கேஸ்வரர் கோயில் அப்படி நிறைய கோயில்ல மட்டக்களப்புல எண்ணெய் காப்பு சாத்துற வைபவம் நடந்து கொண்டிருக்குது. அடியார்கள் எல்லாம் இரவு பகலாக இருந்து அந்த விக்கிரகங்களுக்கு எண்ணெய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் கும்பாபிஷேகம். அப்ப கும்பாபிஷேகம் பாக்குறாக்களை விட அந்த எண்ணெய் காப்பு சாத்துறாக்கள் தான் மிகவும் அதிகமா இருக்குது. அப்ப எங்கட இதுல
நாங்க கும்பாபிஷேகத்தை தான் காண வேணும்ன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல வலியுறுத்தப்படுது. அதுல என்ன இது இருக்குது, எது நல்லது? அப்ப இது மட்டும் பாக்குறது அவ்வளவு நல்லதா? அந்த எண்ணெய் காப்பு சாத்துறதால என்ன இது என்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அறிய கிடக்குது. சொல்ல இப்ப கும்பாபிஷேகம் என்பது குடமுழுக்கு இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலயத்தை திருப்பணி செய்து போட்டு செய்கிறது. பொதுவாக ஆகமங்கள் ஒரு கைட்லைன் போட்டிருக்குது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய சொல்லி போட்டிருக்கு. 12 ஆண்டு என்பது ஒரு கைட்லைன், ஒரு சஜஷன். என்னன்னு கேட்டா 12 ஆண்டுக்கு பிறகு கொஞ்சம் ரிப்பேர்ஸ் செய்ய வேண்டி இருக்கும், கட்டிடங்கள் கொஞ்சம் சீதளம் இருக்கும், அதுகள் ரெக்கவர் செய்ய வேண்டி இருக்கும். அந்த காலத்துல ஆயில் ரொம்ப குறைவு ஆக்களுக்கு கணக்கு இருக்கிறது இல்லை. பொதுவாக 35-40 ஆயில் முடிஞ்சிடும். அப்படிதான் அந்த இது சராசரி வயசு இப்பதான் கூட. அப்ப அது உண்டு. அப்ப அங்க அந்த 12 ஆண்டு 14 ஆண்டு அந்த காட்டுக்கு போனது 13 வருஷம் 12 வருஷம் வந்தது ஒருவருடைய வளர்ந்து வந்திருக்கிற அவருடைய ப்ரொடக்டிவ் லைஃப். 12 14 16 வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கு பிறகு லைஃப் தொடங்கும், தொழில் தொடங்குறது, திருமணம் செய்கிறது. அதுக்கு பிறகு ஒரு 12 வருட வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா வாழ்க்கை எங்கால பூரணம் அபிலிட்டி ப்ரொடக்டிவ் டைம். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய காலத்துல கும்பாபிஷேகத்தை கொன்ட்ரிபியூட் பண்றது. இது வாழ்நாள். இந்த நிறையெல்லாம் ஃபாரின் மணி டாலர்ல அனுப்பி செய்ய இயலாது. அப்ப வீடு கட்டுற மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில திகழ்ந்ததோடு கொஞ்சம் பொருளை கொடுத்து தன்னுடைய காலத்துல ஒரு இது கொடுத்து அந்த திருப்பணியை ஒரு செய்விக்கிறது. அப்ப ஒருவருக்கு ஒரு தரம் தான் அவர் தான் கொடுத்து செய்யக்கூடியதா இருக்கு. 2 தரம் பார்ப்பார். முதல் தரம் பார்க்க சின்ன பிள்ளையா இருப்பார், அடுத்த தரம் பார்க்க தான் பங்கேற்கக்கூடியதா இருக்கு இல்லையா? சில கோயில்கள்ல கும்பாபிஷேகம் வித்தியாசம். சிதம்பரத்துல எல்லாம் இப்ப வந்து 48 வருஷமா வச்சிருக்கிறார்கள். முந்தி மகுடாகவும் கோர்கள் பதஞ்சலி பத்ததி என்று கொஞ்சம் மாத்தி 48 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. சில கோயில்கள்ல வசதிகள் இல்லாட்டி அதுக்கு கூடவும் எடுக்கிறது இருக்குது கும்பாபிஷேகம். இப்ப அந்த கும்பாபிஷேகத்துல ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், அந்த மூர்த்தியை கலாகர்ஷணம் என்று சொல்லுவார்கள். கலாண்டா சக்தி, கர்ஷணம் சித்து, அதை எடுத்து இங்கால வைக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த மூர்த்தத்துல முழுமையான சக்தி கிடையாது என்று சொல்லுவார்கள். ஒரு கலை மட்டும் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி அப்ப அந்த நேரத்துல அந்த உலக காலத்துக்கு பிறகு திருப்பி இதண்டேக்க அந்த அஷ்டபந்தனம் வச்ச பிறகு கீழே அந்த சாத்தி திருப்பி எல்லாம் வச்சு அதெல்லாம் வச்ச பிறகு சுவாமி மூர்த்தத்துக்கு எண்ணெய் சாத்துவார்கள். எண்ணெய் இவ்வளவு காலம் அந்த எண்ணெய் உறுதிப்படுத்தும். கல்லையும் உருத்திராட்சத்தையும் எண்ணெய் உறுதிப்படுத்தும், ஃபேமாக்கும் உண்டு. மற்றது அந்த அதுக்குரிய தோற்றப்பழிவு கொண்டு, மற்றது கீழே இருக்கிற அஷ்டபந்தனம் அந்த பீடம் எல்லாம் நல்ல உறுதியாக உறுதி இருக்கிறதுக்கு அப்ப எண்ணெய் ஊறவும். எண்ணெய் ஊறுறன்னா சும்மா ஒருக்கா ஊத்தி போட்டு போனா பத்தாது, அது கல்லுக்குள்ள ஊறி உள்ளுக்க போக வரும். கல்லுக்க ஊறி உள்ளுக்க போக வரும். உள்ளுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு தான் அது நல்லா எடுக்கும். அப்ப அவர்கள் அந்த கடைசியாக அந்த விக்கிரகங்கள் எல்லாம் திருப்பி கொண்டே வச்ச பிறகு அந்த எண்ணெயை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போடுறத வச்சார். அதை பிற்பாடு ஈழத்தமிழ் வழக்கிலே எல்லாரும் செய்யலாம் என்ற இது இருந்தது. அப்ப எல்லாரும் இன்றைக்கு போய் நாங்க அதை தொடங்கினோம். அது ஒரே ஒரு சந்தர்ப்பம், நாங்க சுவாமியை போய் கண்ணால கிட்ட பாக்குறோம். என்னுடைய ஊர்ல இருக்கிற கோயில்ல நான் போனது, கோயிலுக்கு முன்னால்தான் இருந்த நாங்க ஒரு நாளும் போய் எண்ணெய் சாத்துனது கிடையாது கோயில்ல. என்னுடைய கோயில்ல எங்களுக்கு அந்த அளவு கிட்ட போக தகுதி இல்லை. அந்த ஒரு கூச்சம், எல்லாரும் போய் எண்ணெய் சாத்துறது ஒரு நாளும் சாத்துனது இல்லை. நாங்க இருந்த காலத்துல ஒரு தரம் எங்க வீட்டுல ஒரு தரம் போனது இல்லை. ஏன்னா அந்த அதுக்கு போய் அப்படி செய்யறதுக்கு ஒரு கூச்சம் பயம் அப்படி இருந்தது. எனக்கு என்னுடைய முருகனே சத்தியமா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. கடைசியா நடந்த கும்பாபிஷேகத்துலதான் அவங்க அந்த விக்கிரகம் எடுத்து வைக்கக்குள்ள க்ளோஸ் அப்ல படம் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்பதான் முருகனுடைய அழகை பார்த்தேன், முருகன் வள்ளி தெய்வானே. இப்போ ஒவ்வொரு நாளும் அர்ச்சகர் வடிவா படம் போடுறாங்க, அது வடிவா இருக்கு, நல்ல அழகா இருக்குது. அது ஒரு விஷயம். முதல் அப்படித்தான் பார்க்க. அதுக்கு அங்க ஏதோ இருக்குன்னு தெரியும்,
உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இந்த எண்ணெய் சாத்துதல் என்பது இந்த முதல் முதல் ஒருவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் இந்த சுவாமியை கண்ணால கிட்ட பாக்குறதுக்கு, அதோட கையால தொட்டு எண்ணெய் சாத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது ஈழத்தமிழ் மரபில். இந்தியாவில் அது இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. அவர் அந்த ஆச்சாரியார்கள் மடாதிபதிகள் அப்படி கொஞ்சம் பேர் தான் எண்ணெய் சாத்துவினோம். எல்லாரும் சாத்துற வளமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சாத்துற வளமை அப்புறம் அதுக்கே ஒரு பெரிய கியூ வந்துடும். அப்படித்தான் இருக்குது. அதனால அது ஒரு புனிதமா அது மக்கள் ஆர்வமா போய் பார்க்கறது இருக்குது. குடமுழுக்கு 45 நாள் நடக்கிறதான கும்பாபிஷேகம். அதுக்கு பிறகு மண்டலாபிஷேகம், கும்பாபிஷேகம். அது பொதுவா பார்த்து பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி படிக்கிறார். பெருஞ்சாந்தி என்றது குடமுழுக்கு என்று சில பேர் சொல்லிடம். இல்லை இல்லை, அது ஒரு சாந்தி விழா, அதுக்கு அதைத்தான் அப்படி சொல்றது என்று ரெண்டும் இருக்குது. ரெண்டுக்குமே இருக்குது. ஆனா ரெண்டுமே கட்டாயம் போகணும் என்று ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணப்படவில்லை. ஆலய பூஜைகள்ல கலந்து கொள்ளணும் ஒன்று இருக்கு, திருவிழாக்கள் மகோத்சவங்கள் கலந்து கொண்டு, கும்பாபிஷேகம் இந்த இதுகள் எல்லாம் கூடுதலாக அந்த நாளையில அரசர்கள் மற்றது அந்த அந்தனர்கள் அந்த மட்டத்தோட முடிகிற விஷயமா தான் கூட இருந்திருக்குது. பணம் படைத்தவர்கள் அதுக்குள்ளால அதன்பதான் இருந்திருக்கு. இப்ப மக்கள் மயப்பட்ட இதுல கும்பாபிஷேகம் மற்றது என்ன சாத்துதல் மற்றது எல்லாரும் போய் பங்கு பெற்ற எல்லாம் அவங்களுக்கு கூடுதலா இருக்கு. போறதுன்றது சாத்தியப்படுகிறதுன்றா கொஞ்சம் பேர் அன்னைக்கு இந்தியாவில சாத்தியப்பட வேண்டும். இப்ப நீங்க இதே இது ஒண்ணு இந்தியாவில நீங்கள் ஒரு கோயில்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல எல்லாரும் அந்த எண்ணெய் சாத்து கொண்டு வச்சா நான் நினைக்கிறேன் எண்ணெய் சாத்துறதுக்கே ஒரு வாரம் 2 வாரம் போட வேண்டியது. ஓமையா, அவ்வளவு மக்கள் தொகை. டிக்கெட் எடுத்தா மாமாங்கேஸ்வரர்ல 5 நாள் வச்சிருக்கிறாங்க எண்ணெய் காப்பு சாத்துறது. இன்னும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, வெளியாட்கள் வராங்க. அது சிக்கலான விடயமா போகுது பாக்குறீங்கள் தானே. அதுகள் பெருசா விரும்பத்தக்கது அல்ல. அதை சிறிதான் நல்லம் மரம் இருக்குது. அது ஊராக்கள் செய்யறது ஓகே. இப்ப குடிப்படைப்பு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் விலகுவா வந்துட்டு இப்ப இல்லையா, பஸ்ல வராங்க திருவோணமலை அப்படியே எல்லாம் இருந்து. திரு கேதாரத்துக்கு 1989 தண்ணீராயிரம் விசிட்டர்ஸ் தான் போனது கேதாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. இப்ப எத்தனையோ லட்சம் போறாங்க. ஏன்னா போக்குவரத்து இலகுவா வந்துட்டு. ஆகவே அதுக்கு ஏற்ற மாதிரி முறைகளும் மாற்றப்பட வேண்டும். சிலதுகள் மாற்றங்கள் செய்யும். ஐயா நன்றி. நன்றி. திருப்புகள் எடுக்க போனாங்களா இல்லையா? என்னன்னு தொடங்குது அந்த திருப்புகள் என்று சொன்னீங்க? ஊத்தார் சூடும் கொத்தலர் குழலிய. கொத்தலரா? அருணகிரிநாதர் திருப்புகள் 159. தத்தாதானம் தத்தனதனதன தத்தாதானம் தத்தனதனதனதாத்தாதானம் தத்தனதனதனதனதான பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் பார்த்தால் வேலுங் கட்ககு மதமிடு போர்க்கார் நீடும் கற்றரமுடு நமன் பிடுதூதும் போற்றாய் நாளுங்கை பொருளுடையவர் மேற்றாளர்தம் பற்றிடு பிரமையது பூட்டாமாயங்கற்றமை விழியினர் அமுதூரல் வாய்த்தார் வேதம் செப்புவ விரகிய நூத்தே சூழின் சிற்றிட இடர்விட வாட்டாய் வீசம் கற்பூரம் மகிழாரம் மாப்பூனாரங்கச்சனை முனையினர் வேட்பூனாகங்கட்டனை உனதுவை வாக்கால் ஞானம் தெற்றினி வழிபட அருளாயோ மாத்தால் மால் தங்கச்சிய நிகையுமை பூத்தாடானந்த சிவசிறிபுரை ஆட்பை பூதன் சுட்டிய பைரவி புவனேசை
ஆக்காயாவும் பெற்றிய திரிபுர நோக்காய் ஏதும் சட்டவள் திருவிளையாட்டானீசன் பக்கமதுரவர்கள் பெரு சேயே ஏத்தானாலும் தர்ப்பண ஜபமொடு நீத்தார் ஞானம் பற்றிய குருவர யாப்பாராயும் சொத்தமிழ் அருள் தரு முருகோனே ஏற்போர் தாம் வந்திச்சையின் மகள் ஒடு வாப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில் யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளே. அந்த நெடு மதில் என்ற வேர்டும் வருகிறது. ஆனபடினால இது எருக்கத்தம்பளியரா இருக்காதுன்னு சொல்லி, ஏன்னா எருக்கத்தம்பளியர் வந்து சிற்றூர், அங்க நெடு மதில் வராது. மற்றது பட்டினம் மண்டது அது. அப்ப பட்டினம் வந்து டவுன், மற்றது மதிலோட இருக்கிற இது வந்து இன்றைக்கு இருக்கிற யாழ்ப்பாண கோட்டைக்கு கிட்ட அப்ப இருந்திருக்குது உண்டு. அதோட தான் இருந்திருக்கலாம் சொல்லினேன். சில பேர்கள் நல்லூரையும் அப்படியே சொல்லுதான்னு சொல்லினேன். யாழ்ப்பாணாயன் பட்டணம் மேவிய பெருமாள். அதே மாதிரி சில திருப்புகள் இலங்கை கண்டு இருக்குது. அது திருப்புகள் புத்தகத்துல இல்லை. ஒரு 25-30 திருப்புகள் இருக்குது. இதுல போட்டிருக்கு, கீழே போட்டிருக்கிற 63 திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய ஊர் இது விருத்தாசலத்துக்கு அருகிலுடைய என்று போட்டிருக்கிறார். யாழ்ப்பாணாயன் பட்டினம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரது செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகர நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவா நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவா ஹரஹர நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவா அருடைய சிவனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ஐயா. நல்லது நல்லது ஐயா.